இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம். கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 493வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நல்வழி நமது வாழ்வின் வழி துணையாகும் பொழுது, நல்வழியில் நமது தடங்கள் ஆழ பதியும் பொழுது, நமது வாழ்க்கை என்றென்றும் அர்த்தம் நிறைந்த ஒன்றாக பரிமாற்றம் பெறுகின்றது. இந்த நல்வழி தொகுப்பில் இன்று நம்பிக்கை மனிதர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் உத்வேகம் ராஜேஷ் அவர்கள். சாதாரண மனிதர்கள் சாதனை மனிதர்களாக எவ்வாறு உருவெடுக்கின்றார்கள் என்பதை தமது உத்வேகம் தளத்தின் வாயிலாக மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு அற்புத படைப்பாக படைத்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பரிசாக அளித்தவர் அன்பு சகோதரர் அவர்கள். நிறைய நிறைய எளிய மனங்களை என்றென்றும் அன்பு செய்பவராக அவர்களுடைய வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை விதைப்பதை தமது வாழ்வியலாக்கி பயணிப்பவர்களுள் முக்கியமான ஒருவராக பார்க்கப்படுபவர் அன்பு சகோதரர் அவர்கள். நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். அதன் நீட்சியாக இன்று நமது தளத்தில் பிறந்த நாள் சிறப்புரையை நம்பிக்கை மனிதர்கள் என்ற அற்புதமான தலைப்பில் வழங்க நம்மோடு இணைந்திருக்கின்றார். இறைவன் அவரை இன்னும் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், சமூகம் சார்ந்த அவரது முன்னெடுப்புகள் ஒவ்வொரு சாதாரண மனிதர்களுக்கும் சரித்திரம் படைக்கும் அளவிற்கான உத்வேகத்தை கொடுக்கும் சூழலை ஏற்படுத்தவும், இன்னும் இன்னும் அவர் மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிறைவோடு தமது வாழ்வியலை எதிர்கொள்ள வேண்டிய வரங்களை இறைமையின் வழியாக பெற்றுக்கொள்ளவும் இந்த பிறந்த நாளில் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை மனதார வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நம்பிக்கை மனிதர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. ராஜேஷ் வணக்கம். மைக் மியூட்ல இருக்கு, கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு பேசுறாங்க. நன்றி. வணக்கம் 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 பிரிட்டோ. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ், really really appreciate it.
இன்வைட் பண்ணியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்து. இப்போ ஒரு நண்பர் வந்து பிறந்தநாள் ஞாபகம் வச்சு அதை விஷ் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வித் ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா இந்த மாதிரி போயிட்டுருக்க காலகட்டத்தில் வந்துட்டு ஞாபகம் வச்சு, எனக்கு எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் கிடையாது, ஞாபகம் வச்சு கரெக்டாக மெசேஜ் பண்ணி உங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்ததே வந்து ரொம்ப வியப்பூற்றிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அந்த அன்புக்கு எப்போவுமே ஒரு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ரியலி ரியலி தேங்க்ஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. 2016 வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். லைக் எந்த சோஷியல் மீடியாவும் இருக்கக்கூடாது, வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்லிட்டு. ஸோ அப்போ எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஃபேஸ்புக், ஸோ இன்ஸ்டா இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் இருக்கேன், அது ஒரு ஃபோட்டோகிராஃபி பேஜ் மட்டும். பட் நோபடி நோஸ் ஆக்சுவலி இன் மை பர்சனல் சர்க்கிள். ஸோ எல்லாத்தையும் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு 30-40 மெசேஜ் வந்தது, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். செகண்ட் இயர் வந்து ஒரு 15 மாறிச்சு. நான் இது வந்து லைஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செக் பண்ணேன். தேர்ட் இயர் ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா 5, 3, 4 இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் வந்துட்டு all the wishes that you get are not like heartfelt wishes. It's just because it's a reminder to people and they just wish you. ஸோ உண்மையான ஒரு உறவு, அது நட்பாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ உண்மையாகவே நம்ம யார் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற வந்துட்டு இந்த அந்த 4-5 வருஷத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி 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 ஒரு ஒரு வியப்பூட்டிய ஒரு விஷயம். நான் நன்றி 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 பீட்டர். ராஜேஷ், உங்க சிறப்புரையை துவங்கலாம். 7 மணி வரலையும் இருக்குங்க. நன்றி. நம்ம எப்போ சொல்கிறது தான், பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. பட் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்துட்டு நடந்த சில சேஞ்சஸ் இன் மை லைஃப்னு சொல்கிறத விட வந்துட்டு வாழ்க்கையின் பார்வை கண்ணோட்டம் மாறின ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உத்வேகம் அந்த புத்தகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த புத்தகத்தை வெளியாக்கிய காரணம் நானாக வேணாமல் இருக்கலாம், பட் ஆனால் அதுக்கான ஊன்றுகோல் சொல்லுவோம்ல. ஸோ த ரைட்டர், 2 லெஜெண்டரி ரைட்டர்ஸ் ஆக்சுவலி, பிரிட்டோ அண்ட் ராஜேஸ்வரி. ஸோ இவங்க 2 பேர் தான் அதுக்கு முழுக்க காரணம் நான் நினைக்கிற ஒரு விஷயம். எனக்கு எழுத்தாளுமை கிடையாது தமிழில், பிறந்து வளர்ந்தது எல்லாமே பாம்பே. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது, காமன் மேன்ஸோ இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை வெளியாக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் அந்த காலகட்டத்தில் எனக்கு அது ஒரு கான்செப்சுவல் தாட் தான். பட் ஆனால் அதுக்கு ஏற்ற லெஜெண்டரி ரைட்டர்ஸ் 2 பேர் வந்து அந்த புத்தகத்தை எழுதி வெளியாக்குறது வரை கூடவே இருந்து உதவிய ஆரோக்கிய பிரிட்டு, வேற ஒரு ராஜேஸ்வரி. இவங்க 2 பேர் இல்லாமல் அந்த புத்தகம் வெளியாயிருக்காது. ஸோ நான் என்னோட எஃபர்ட் லெவல் அந்த புத்தகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சன்ட் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரே ஒரு பர்சன். 99% யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ரைட்டர்ஸ் ப்ளஸ் அந்த பேனல் இருந்த வேல். ஸோ இந்த மாதிரி பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட் தான் அந்த புக்கு, அது என்னோட புத்தகமே கிடையாது அப்படிங்கிறத எனக்கு இன்னைக்கு வர என்னோட தாட் அபவுட் மனதில் உறுதி வேண்டும். எனக்கு I would say credit goes to all the people who were part of the platform and has supported. ஸோ அதே ஜேர்னியை திருப்பி தொடங்கலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணீங்க. ஸோ யா, we will definitely go for it. ஒரு 2 மாசத்துல நம்ம தொடங்குவோம். பிறகு வந்து இந்த லைஃப்ல நடந்த சேஞ்சஸ்ன்னு நான் ஒரு விஷயம் சொல்றேன்ல. ஸோ லைஃப்ல வந்துட்டு we will always go in certain direction. எப்படின்னா வந்துட்டு அப்லே இருக்கும். அப்போ அப்பில் இருக்கும்போது வந்து டவுன் ஸ்கேலில் வரும்போது என்ன நடக்குங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே வளர்ந்துருவோம். பட் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்து இட்ஸ் 1-2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஹஸ் சேஞ்ச் மை தாட்ஸ் அபவுட் லைஃப். இட் வாஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை, வீடு, வேலை, பிஸ்னஸ், இல்லைன்னா ஒரு ஒர்க் ஏதாவது ஒரு செட்டில் பண்ணா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே போயிட்டு இருப்பேன். லைக் ஒரு 12 to 14 hours அதுலேயே இருந்துட்டு இருப்பேன். இந்த லாஸ்ட்டு சொன்ன 1 இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் டோட்டலி லைக்
அது மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதையும் தாண்டி வாழ்க்கைகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு விஷயத்த ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஃபோக்கஸாக போயிட்டு இருக்கும்போது, அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது லைஃப்பில் மற்ற விஷயங்களும் இருக்கும். அதில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் இழந்தீங்கன்னா லைஃப் கேன் டேக் அ யூ டர்ன் இன் ஆல் டைரக்ஷன் ஒரு விஷயத்தை நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ யா, லைஃப் ஹேஸ் பீன் ஆன் அப்ஸ்கில். தேங்க்ஸ் பிரிட்டோ. வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை இன்னைக்கு என்கிட்ட. ஸோ யா. பிரிட்டோ இருக்கீங்களா? இருக்குங்க ராஜேஷ். இல்லை, அதான் நம்ம போன தடவை வரும்போதே ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ ஸோ ஐ திங்க் நத்திங் மச் டு டிஸ்கஸ் அபவுட் மை லைஃப் எனிமோர். ஸோ இஸ் எனிதிங், வேற ஏதாவது நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை மனிதர்கள் அப்படின்ற தலைப்புல உங்களால தொடர முடியுங்களா? அதான் இன்னையோட அஜெண்டா ஆக்சுவலா. உங்களோட இல்லை, சிறப்புரை வேற ஏதாவது? கண்டிப்பாக தொடரலாம். ஆ ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes வச்சுக்கிறேன். So, ரொம்ப லாங்காக பேசல இன்னைக்கு. ஸோ சரி, ஓகே ஓகே யா, ஷூர். ஓகே. இப்போ நம்ம நம்பிக்கை மனிதர்கள், அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு பல பேர் இருந்திருக்காங்க. த திங்ஸ் தட் ஐ பிலீவ் இஸ் லைக், நம்ம அச்சீவ் பண்ணுற சக்ஸஸ் எதுவுமே வந்துட்டு நம்மளோடது கிடையாதுங்கிற ஒரு விஷயம் நான் எப்போவுமே ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்படி சொல்லுவோன்னா வந்துட்டு ஒரு சக்ஸஸ் இருந்திருக்கும். அது வந்து ஸ்போர்ட்டிங் சக்ஸஸாக இருக்கலாம், லைஃப் சக்ஸஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், நம்ம சக்ஸஸ்க்கு பின்னாடி வந்துட்டு நம்மளோட முயற்சி வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஊன்றுகோலாக பல பேர் இருந்திருப்பாங்க. என்னைக்கு வந்துட்டு நம்ம சக்ஸஸ் வந்துட்டு நம்மளால தான் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறோமோ, அன்னைக்கு நம்மளோட ஈகோயிஸ்ட் ஒன்று டேக் ஓவர். நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா, என்னோட சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வர வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போதும் நான் யோசிக்கிற விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரி. இப்போ நம்பிக்கை மனிதர்கள் நீங்கள் சொல்கிறீங்க, ஐ புட் தம் இன் அ பிராக்கெட் ஆஃப் காட்ஸ். சின்ன வயசில் படிக்கிறதுக்கு காசு இல்லாத போது உதவி பண்ண அம்மா, வீட்டில் சாப்பாடுக்கு சோறு இருக்காது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதுக்கும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு சோறு, வெஜிடபிள்ஸோ ரைஸாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் கொண்டு வந்த அப்பா. ஸோ அதுக்கு பிறகு படிக்கும்போது சில வாத்தியார்கள் இருந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்கான வாத்தியார்கள், சில டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஸ்கூலில் வந்து இட்ஸ் லைக் பிராமின் ஸ்கூல். அப்போ அந்த டீச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பல டீச்சர்ஸ் வந்து த பிளேஸ் தட் ஐ வென்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் எப்படின்னா வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். When there is discrimination and you're not from a very high flying society, what happens is as a kid you will have an issue of inferiority complex. இந்த காம்ப்ளெக்ஸை உடைத்து எறிகிறது எப்படி? ஒன்று நம்மளா ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வந்துட்டு யாராவது வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்தாகணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஊன்றுகோலாக இருந்த ஒரு டீச்சரை பற்றியும் இந்த இப்போ பிளாட்ஃபார்மில் பேசியிருக்கேன். ஸோ சங்கீதா பாலகிருஷ்ணன். ஸோ ஸ்டில் இன் லவ் வித் ஹர், மை ஃபர்ஸ்ட் ஒண்டர்ஃபுல் டீச்சர். என் லைஃப்பை மாற்றி போட்ட சில நம்பிக்கை மனிதர்கள் அவங்களும் ஒரு ஆள். இப்படி லைஃப்பை வந்துட்டு எந்த மாற்றங்களும் என்ன சேஞ்சஸும் நடந்தாலும் நான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒன்று தான், ஆல்வேஸ் சக்ஸஸ் யூ மைட் பி த ஃபேஸ் ஆஃப் சக்ஸஸ், பட் யூ ஆர் நாட் தி ரீசன் ஃபார் தி சக்ஸஸ். எப்போவுமே வந்துட்டு இந்த சக்ஸஸ்க்கான ரீசனே நான் தான் மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன். ஸோ அந்த விஷயத்த இன்னைக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு 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 மனநிலையில் தான் நானும் இருக்கிறேன். ஸோ அதே ஆங்கிளில் நம்பிக்கை மனிதர்கள்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த புத்தகத்துலேருந்து ஒரு 2-3 பேரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் வந்துட்டு அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரிஷிகேசவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சராசரி வாலிப வயசு, நல்ல ஒரு செயல் ஊட்டும் உடம்பு இருந்தது. அவர் கண் பார்வை நன்றாக இருந்தது. ஒரு 25-27 வயசுக்குள்ளே வந்துட்டு லைஃப்லேயும் நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரீஸில் அவங்க இப்போ வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியில். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டில் அவர் கண் பார்வையை இழந்துடுறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு லைஃப்பில் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்க தருணத்தில் கல்யாணம் ஆகலை.
அன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் நடக்குது, கண் பார்வை போயிடுது. அன்னைக்கு நம்ம படிச்ச ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், என்ன என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை வந்து அதுக்கு மேல மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்ததுன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் பீன் a failure, I believe. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவருக்கு வருது. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு அவரு அதையும் தாண்டி பிரெயின் ட்ரைனிங், கண்ணு கண்ணு தெரியாத இருந்த ஒரு ஆளு பிரெயின் ட்ரைனிங்கிற ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி, கண்ணு தெரியாது ஆனா இன்னைக்கு வர வந்துட்டு அவர் லைஃப்பை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணி பல விருதுகள் வாங்கியிருக்காரு. பல ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவரோட லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கதையை இதே சிஹெச்ல மீட் பண்ணி பிரிட்டோ அவர்கள் தான் அவரோட கதையை எழுதினாரு. ஸோ அவரு டெஃபினெட்லி இஸ் ஒன் நம்பிக்கை மனிதர் ஃபார் மீ. ஸோ இந்த புத்தகத்தை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை லைஃப், பர்சனல் லைஃப், மை ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த புத்தகத்து மேலே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு, அதோட கதைகளை வந்துட்டு பிரிட்டோ அவர்களும் ராஜேஸ்வரி அவர்களும் தளத்தில் வந்து வாசிக்கும்போது என் லைஃப்லையும் பல சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே வருது. யார்கிட்டயும் ஷேர் பண்ணதில்லை இன்னைக்கு வர. ஸோ அந்த சேஞ்சஸ் நடக்கும்போது வந்துட்டு ஓகே இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை ஊட்டிய கதைகள். ஆக்சுவலி இன்னொரு விஷயத்தை நான் பேசணும்னு சொன்னேன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே புத்தகத்தில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, காவியா அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட 13வது வயசுல அம்மா அப்பா 2 பேருமே தவறுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. கட்டிய வீடு கூட முழுசா கட்டி முடிக்கல, கூரை வீடு. வீட்டில் ஓட்டைகளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வயசுல அம்மா அப்பா இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இல்லை. எஸ், மாமா அவர்கள் கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு தான் வீட்டுக்கு அம்மாவாக இருந்து அந்த தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், நல்வழிப்படுத்தணும். ஒரு 13 வயசு பொண்ணு அந்த முயற்சி எடுத்து தம்பி தங்கச்சி அவங்களும் கிராஜுவேஷன் முடிச்சு, 3 பேருமே கிராஜுவேஷன் முடிச்சு ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணோட கல்யாணம் நடந்தது 2 மாதம் முந்தி நடந்தது. ஸோ அப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, என் லைஃபோட சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே வருது. இந்த புத்தகமும் அப்படியே ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம எப்பப்போ வந்து நான் லைஃப்பை கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சேனோ, நான் ஆக்சுவலி என்னோட லான்ச்ல கூட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி எப்பப்போ கிவ் அப் பண்ணணும்னு நினைச்சேனோ அந்தந்த டைம்ல வந்துட்டு இந்தந்த கதைகளை பிரிட்டோவா இருக்கட்டும், ராஜேஸ்வரியா இருக்கட்டும், அங்கே தளத்தில் வந்து வாசித்த பல வாசிப்பாளர்களாக இருக்கட்டும், அவங்க வாசிக்கும் போது எனக்கு வந்துட்டு வியப்பூட்டியதோட மட்டும் இல்லாமல் என் லைஃப் வந்து இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் வந்துட்டு தாக்கு பிடிச்சு போக முடியுங்கிற நம்பிக்கை ஊட்டிய கதைகளில் காவியா அவர்களின் கதை. ஸோ தேட் இஸ் another inspiring story that I have come across in my life. இதை தாண்டி வந்துட்டு நம்பிக்கை மனிதர்கள் சொல்றதுனால வந்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் புக்லேருந்து எடுத்துக்கிறேன். இதே என் லைஃப்பில் வந்துட்டு என்னோட லைஃப் வந்து இன்னைக்கு whatever I am, yes, I have a lot of people to talk about, but I would like to speak about 2 people right now, 2 iron ladies that I have seen. அம்மாவை பற்றி எப்போவுமே ரொம்ப பேசிடலாம், ஸோ அவங்கள செகண்டாக பேசிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்பாவுக்கு வந்து 4 தங்கச்சிங்க. இந்த கதையை சில பேர் கேட்டிருக்காங்களான்னு தெரியாது, பட் இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்பாவுக்கு 4 தங்கச்சிங்க. அவங்களுக்கு அதில் வந்து 2வது தங்கச்சி கல்யாணம் முடியுது. அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. ஆக்சுவலி வயசு அந்த பிள்ளைங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 9 வயசு வரும்போது அவங்களுக்கு இருந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மூத்த பெண்மணி வந்து 5 வயசு இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு பையன் 3 பெண் குழந்தைகள். அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து மாமாவுக்கு வந்து கேன்சர் வந்துடுது. அதுவரை வந்துட்டு அவங்க எந்த வேலையும் பார்த்ததில்லை. வீட்டில் வந்து சமைக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போவார் வருவார், அந்த காசில் ஃபேமிலி ஓட்டணும், இதுதான் அவங்க வாழ்க்கை. மூத்த குழந்தை வந்து 5 வயசு, பேரு கீதா. ஸோ அந்த டைமில் இவர் கேன்சர் வருது. வித்தின் 1 இயர் வந்துட்டு லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுது, இறந்துடுறாரு.
அப்ப இறக்குற தருணத்துல வந்துட்டு ஹோல் ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய வெல்வர்ஸ் ஃபேமிலிலாம் கிடையாது அந்த காலகட்டத்துல. அப்போ அந்த லேடி வந்துட்டு எப்படி சஸ்டெயின் பண்ணுவாங்கிறத வந்துட்டு எங்க அம்மா அப்பா டிஸ்கஸ் பண்றதை நான் கேட்டிருக்கேன். அப்பா எஸ் 1 or 2 டைம்ஸ் ஏதாவது முடிஞ்ச உதவி பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அதை பத்தி எப்பவுமே ஷேர் பண்ணதில்லை. பட் எனக்கு எப்பவுமே ரொம்ப வியப்பா இருக்கும். இப்படி ஏன்னா வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, 4 பிள்ளைங்க, நமக்கு வேலை எந்த கைத்தொழிலும் தெரியாது, வேலையும் தெரியாது. அப்போ நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற போறோம் அப்படிங்கிற மன கூசல் அவங்களுக்கு எப்படி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே ரொம்ப வியப்பா யோசிப்பேன் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து. ஸோ அவங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, பாம்பேல வந்துட்டு வி கால் இட் மெஸ் ரூம்ஸ். ஆக்சுவலி மெஸ் ரூம்ஸ்னா இந்த இப்போ தமிழ்நாட்டுல இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து பாம்பேக்கு வந்து வேலை செய்யற வாலிப வயசு பசங்களுக்குலாம் வந்துட்டு மெஸ் ரூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கேயா தங்கி இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து யாராவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணாங்கன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், டீ பிரேக்கு, அப்புறம் ஈவினிங், இந்த மாதிரி 4 வேளையும் சாப்பாடு போட்டதுக்கு மொத்தமாக காசு கேட்டுடுவாங்க மந்த்லி. அப்போ இவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் வந்து சமைக்க மட்டும்தான் வரும். ஸோ நான் என் வீட்டிலே கொஞ்சோல இடம் இருக்குது, ஸோ நான் இங்கேயே சமைச்சிக்கிறேன். வர பசங்களுக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பாடு போட்டோம்னா நம்ம வீட்டை காப்பாத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு எஞ்சி சமைச்சாதான் பசங்களுக்கு வந்து 5:30 மணி 6 மணிக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்க முடியும். அந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையிலே 3 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கும் அது 2 ரூம் தான் அந்த வீட்டில், சின்ன சின்ன ரூம்ஸு. பிள்ளைங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அயன் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் 8 மணிக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து நைட்டு 12:30 1 மணி வரை வந்துட்டு கிச்சன்லேயே தான் இருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு போகிற பையன் வந்து நிச்சயமாக 12 மணி 11:30 மணி 12:30 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த மாவு ஆட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, மாவு உரல் வச்சு அதை கிரைண்டரா. ஸோ அதில் வந்துட்டு மாவாட்டுறது, சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறது, இது ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இதுதான் அவங்களோட வாழ்க்கையின் ஓட்டம். அவங்கள பற்றி எழுதுனா பக்கம் பக்கமாக எழுதுவேன் ஆக்சுவலி. பட் ஒரு பிரின்சிபல் ஃபேமிலிக்குள்ளேருந்து யாரை பற்றியும் எழுதக்கூடாதுன்னு, ஸோ அதனால் ஒரு ஷேரிங் அதை வச்சுக்கிறேன். ஸோ அவங்க தூங்கினது வாழ்க்கையில் அவங்கள ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது அவங்க தூங்கின தருணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 2.5 hours. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எப்படியாவது வந்துட்டு கஷ்டப்பட்டாவது பிள்ளைங்களோட லைஃப்பை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 5 வயசுல இருந்து அந்த பொண்ணு 36 வயசு ஆகுது வரை அந்த லேடி அதே தான் செஞ்சிட்டு இருக்காங்க. 3 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ லாஸ்ட்டாக நடந்தது அந்த பையனோட கல்யாணம். ஸோ அந்த பையனோட கல்யாணம் முடிஞ்சு வித்தின் 8 months இறந்துடுறாங்க. அவங்க லைஃப்ல வந்துட்டு என்னென்னவோ பண்ணியிருக்கலாம், இன்னொரு கல்யாணத்தை நோக்கி போயிருக்கலாம். மெஸ் ரூம்ங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வீட்டில் 3 பெண் குழந்தைங்களை பாதுகாக்கணும், அதையும் பண்ணணும். ப்ளஸ் வர்ற பசங்க தப்பாக நடந்துக்கிற வாய்ப்புகள் ரொம்ப இருந்தது, நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாத்தையும் தூரமாக வச்சு நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும்னு வாழ்ந்தாங்க பாருங்க, கல்யாண வாழ்க்கையை தாண்டி. ஸோ that is an iron lady that I admire always and I will keep admiring. அவங்க இன்னைக்கு நம்மளோட இல்லை, இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஸோ அவங்க பேர் நித்யாவதி. ஸோ எஸ், எனக்கு நம்பிக்கை ஊட்டிய சில மனிதர்கள் அவங்களும் ஒரு ஆள். எப்போ நம்பிக்கை ஊட்டிய மனிதர்கள் சொல்லும்போது நான் வந்து எப்போவுமே பார்க்குறது என்னென்னா வந்துட்டு இந்த செலிப்ரிட்டி கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்பேன். இந்த உத்வேகம் புத்தகமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் தான் போயிருக்கும். ஏன் செலிப்ரிட்டி கல்ச்சருக்குள்ளே போகிறது இல்லைன்னா வந்துட்டு நம்ம செலிப்ரிட்டிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம கூட இருக்கும் அக்கா, தம்பி, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இவங்க மாமா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல அவ்வளோ விஷயம் நமக்கு வியப்பூட்டுற மாதிரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு வந்துட்டு அறிவுரை சொல்ற அளவுக்கு டெவலப் ஆகி நிற்பாங்க நம்ம முன்னாடி. பெஸ்ட் அட்வைசஸ் ஃபார் அஸ் இஸ் அவர் பீப்புள் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். ஆனால் அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு தெரியாத யாரோ தேர்ட் பார்ட்டி சொல்லி இல்லை ஏதோ புத்தகத்தை வாசிக்கிற ஒரு நபரை வந்துட்டு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
இப்போ நம்பிக்கை மனிதர்கள் சொல்லும்போது நம்ம இமீடியட்லி வந்துட்டு வி மைட் டேக் லைக் ஒரு மகாத்மா காந்தியா இருக்கலாம், கர்ம வீரர் காமராஜரா இருக்கலாம், இப்படி பல பொலிட்டீஷியன்ஸ், அப்துல் கலாமா இருக்கலாம். இப்படிலாம் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இந்த காலகட்டத்துல இவங்கள இப்படி ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல இவங்கள பத்தி பேசுறதுல வந்துட்டு ரொம்ப பெருமையா இருக்கும். நம்மளும் அதை நம்ம வந்து அதை மோட்டிவேட் பண்ணுவோம் அந்த பிள்ளைங்களை, அது தப்பு கிடையாது. பட் ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது as a human we forget that whatever we are people who are right next to us, sitting right next to us. ஸோ நான் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வர இந்த ஒரு பழக்கம் இருக்கு. People who are right next to you are the celebrities who you have access to. இப்போ செலிபிரிட்டிஸ்னாலே வந்துட்டு நமக்கு நான் ஆக்சசபிள் தான், பார்க்கணும்னாலே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். ஆனா நமக்கு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் செலிபிரிட்டிஸ் எந்த அப்பாயின்மெண்ட்டும் எடுக்க வேண்டாம், எந்த ஆக்சஸும் தேவையில்லை. டைரக்டா வாக்கின் பண்ணி எனக்கு இந்த பிரச்சனை அம்மா எனக்கு சொல்லுங்க, மாமா எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இது தீர்வு சொல்லுங்க, இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, இது வந்து சரியா தவறான்னு கேட்கறதுக்கு நம்ம பக்கத்திலேயே ஆட்கள் இருக்காங்க. நம்ம அதை தாண்டி வந்து மோட்டிவேஷன் நமக்கு எட்டாத இடத்துலயே மோட்டிவேஷன் தேடிட்டு இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா. அது தப்பே கிடையாது, நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா கூடவே இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கலாமேங்கிற ஒரு தாட் தான் எனக்கு எப்பவுமே. ஸோ மை லைஃப் இஸ் நாட் அ செலிப்ரேஷன் ஆஃப் மை லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் ஆஃப் பீப்புள் who I walked in, who had been right next to me. ஸோ அம்மாவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டா இன்னொரு மாமனிதர், நம்பிக்கை மனிதர், எனக்கு நம்பிக்கை ஊட்டிய மனிதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மாமா, தாய் மாமா. இது கண்டிப்பா பிரிட்டோவுக்கு தெரியும், வேலுக்கு தெரியும், கற்பகவள்ளிக்கு தெரியும். இருந்தாலும் இந்த தருணத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச மாமனிதர்களை வந்து பெருமை சேர்க்கிறது வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மாமா வந்து பாத்தீங்கன்னா பிறவிலே வந்துட்டு அவங்களுக்கு போலியோ, 1 year 6 months எத்தனையோல போலியோ வந்துருச்சு. அவருக்கு ரெண்டு காலுமே இடுப்புக்கு கீழே வந்து செயல் இழந்துருச்சு. அப்ப அவரால் நடக்க முடியாது. பல கோயிலு, பல சர்ச்சு போயிருக்காங்க. என் தாத்தா பாட்டி கதையா சொல்லுவாங்க. எதுவுமே சரியாகல, எதுவுமே நடக்கல, எதுவும் நல்ல விஷயம் நடக்கல. அப்புறம் முடிவு எடுக்கிறாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பையனை படிக்க வைப்போம், அதுக்காண்டி நம்ம ஏதாவது பண்ணுவோம், அதுக்கு மேல வந்து அவள வாழ்க்கை எங்க போகுது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நான் விவரம் தெரிகிற வயசு பாத்தீங்கன்னா எங்க மாமாவுக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கும். அப்பதான் எனக்கு ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட தாய் மாமா அவரு பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரியும் போது பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு அவரை வந்துட்டு ஒரு பிசிக்கலி ஏபிள் சைல்டா, ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சனா பார்த்ததே கிடையாது. எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு பர்சன் கிட்ட எப்படி அடிப்படி சண்டை போடுவீங்களோ, எப்படி திட்டுவீங்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த ஃபேமிலிக்குள்ள எல்லாருமே அவரை ட்ரீட் பண்ணாங்க. லைக் ஈக்குவல் சக ஒரு பையன். எங்கேயும் அவங்க வந்து சாஃப்ட் கார்னரே இருக்காது. லைக் கொஞ்சம் நடக்க முடியாத பையனா இருக்கானே நம்ம கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வச்சுப்போம், அப்படிலாம் கிடையாது. திட்டுறது ஸ்ட்ராங்கா திட்டுவாங்க, அடிப்படி போடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல ரொம்ப வியப்பா இருக்கும். லைக் என்ன மாமா இப்படி இறங்கி சண்டை போடுறாரு அப்படின்னு தோணும். பட் ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு என்னைக்குமே தோணுனதே கிடையாது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு எனக்கு நடக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு தாட் அவருக்கு கொடுத்ததே கிடையாது. அது அந்த ஃபேமிலியில இருக்க அத்தனை பேருமே எல்லாருமே நம்பிக்கை மனிதர்கள் தான் என்கிட்ட கேட்டீங்கன்னா. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை அவங்கள அறியாமல அவங்க உருவாக்கிட்டாங்க. அவரு வந்து 16வது வயசுல வந்துட்டு எப்பவுமே ட்ரைசைக்கிள்ல தான் போவாரு. ட்ரைசைக்கிள் கையில தான் ஓட்ட முடியும், ஒரு கையை வச்சு ஹேண்டில் பிடிச்சிருக்கணும், ஒரு கையில வந்து சுத்தணும். ஸோ வீல்ஸ், ஸோ பெடல் சுத்திட்டு அவர் போயிட்டு வருவாரு. ஸோ 16 வயசு 10th முடிச்ச பிறகு அவர் வந்துட்டு என்ன செய்யறாரு, சொந்தமா வந்துட்டு ஒரு வேலை தேடுறாரு. ஒரு ரெக்கார்டிங் சென்டர், அந்த காலகட்டத்தில் டிவி ரிப்பேர்ஸ் ரெக்கார்டிங் சென்டர்ல வேலை தேடுறாரு, கேசட் ரெக்கார்டிங்ஸ் இந்த மாதிரி. அப்போ டிவி ரிப்பேர் ஷாப்ல ஒரு இடத்துல ஜாயின் பண்றாரு. காலையில ஸ்கூலுக்கு போயிடுவார். ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு காலேஜ் போயிட்டு ஆஃப்டர்நூன் வந்துடுவாரு. 3 மணி அந்த மாதிரி அங்கே போய் உட்காந்துருவாரு. ராத்திரி 11 மணி வரை அங்கே வேலை பார்ப்பாரு, வேலை கத்துட்டு இருக்காரு. அவரோட சொந்த காசுல வந்துட்டு அவர் 12th படிச்சு முடிச்சாரு. அவரோட சொந்த காசுல அவர் வந்து பேச்சுலர்ஸ் முடிச்சாரு. பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு சொந்த காசுல அப்பாட்ட இருந்து ₹1 வாங்கல. ஒரு ஊனமுற்ற ஒரு பையன் அப்பா கிட்ட இருந்து ₹1 வாங்கல 10ஆம் கிளாஸ் முடிச்சதுல இருந்து. ஸோ that itself is a very inspiration for many kids that's around us actually.
படிச்சு முடிச்சுட்டு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒரு 25 வயசுல பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. 1919 நினைக்கிறேன். பிசினஸ் ஆரம்பிக்கிறார். அதே டிவி ரிப்பேர் சென்டர் வைக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு அமோக வளர்ச்சி. அவரு வீட்டுல ஃபர்ஸ்ட் பைக் எடுத்ததும் அவர் தான். ஃபர்ஸ்ட் கார், ஃபோர் வீலர் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆர்டிஓ வாஸ் நாட் ரெடி டு அப்ரூவ். ஆனா அது போய் ஃபைட் பண்ணாரு. என்னால ஓட்ட முடியும், நான் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை லைசன்ஸ் அவருக்கு ஸ்பெஷல் லைசன்ஸ் இருக்கும். எப்படின்னா அந்த காரை லெட் கோ பண்ணா லைசன்ஸ் திருப்பி ரினியூவல் போகணும். அந்த மாதிரி சென்னைக்கு வர கிட்டத்தட்ட 4 கார் மாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அமோக வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பிள்ளைங்க எனக்கு தெரிஞ்ச அவர் படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு மேல அவருக்கு நல்லா கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க நல்ல சுகத்தோட இருக்காங்க. பிள்ளைங்களும் இப்ப காலேஜ் முடிச்சாச்சு. ஒரு பையன் இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கான். ஸோ ஒரு பிசிக்கலி ஏபிள்ட் பர்சன் லைஃப்ல இவ்வளோக்குள்ள வளர்ச்சி அடையும் போது அப்ப நம்ம வந்து எவ்வளோக்குள்ள வந்துட்டு நமக்கு எல்லா கிஃப்டும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா நம்ம எப்படிலாம் வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைச்சது வந்து என்னோட தாய்மாமாட்ட இருந்து. அது ஒரு சின்ன இன்சிடென்ட் எப்பவுமே என் மைண்ட்ல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அவரோட இன்சிடென்ட் அதை சொல்லிட்டு நான் அம்மாக்குள்ள போயிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு பாம்பேல வந்துட்டு ட்ரைசைக்கிள் பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்ப நான் பின்னாடி இருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஒரு 13 வயசுன்னு நினைக்கிறேன். 13-14 வயசு இருக்கும். அப்ப போயிட்டு இருக்காரு. லேன் சேஞ்ச் பண்றாரு இண்டிகேட்டர் போட்டு. பார்த்தம்போது பின்னாடி ஒரு 4 வீலர் வாரா. அப்போ அவன் இடிக்கிற மாதிரி வாரான். இவரு கண்டுக்கல, விட்டுட்டாரு. பட் அந்த 4 வீலர் வந்து கேம் ரைட் நெக்ஸ்ட் டு ஹிம் அண்ட் ஓப்பன் இஸ் விண்ட்ஸ்கிரீன். ஓபன் பண்ணிட்டு சொல்றாரு, லங்கடான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. லங்கடானா வந்துட்டு ஹிந்தியில வந்துட்டு நொண்டின்னு அர்த்தம். இதை நான் ஸ்டேஜில் கூட பேசியிருக்கேன். ஸோ நொண்டின்னு அர்த்தம். அவர் ஒண்ணுமே சொல்லலை. அவரை பார்த்து சிரிச்சுட்டு இவர் கண்டினியூ பண்றாரு அவர் ஜேர்னில. அப்போ மாமா உங்களுக்கு கோவமே வரலையா? நான் பின்னாடி இருக்க ஒரு விவரம் ஓரளவுக்கு தெரிஞ்ச வயசு தெரியாத வயசுல கேட்குறேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னைக்கு வர லைஃப்ல இருக்குது, என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்குது. நான் உடல் அளவில் ஊனம் என்பது எனக்கு தெரியும், ஆனா அவன் மனதளவில் ஊனம் என்பது அவனுக்கே தெரியாதுங்கிற ஒரு விஷயத்த அவர் ஒரு லைன்ல ஷார்ட்டா சொன்னாரு. அப்ப அந்த லைனோட இம்பாக்ட் எனக்கு புரியவே இல்லை. ஒரு 20 வயசுக்கு மேல அந்த சினாரியோவை நான் நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அப்படி ஒரு இம்பாக்ட் என் வாழ்க்கையில. லைக் அந்த அளவுக்கு வந்துட்டு மத்தவங்க நம்மள என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட ஊனத்தை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம அதை ஏத்துக்கிற மனநிலைமையில நம்ம இருப்போம். ஆனாலும் லைஃப்பை இன்ஸ்பைரிங்கா வாழ்வோங்கிற ஒரு நம்பிக்கை மனிதர் வந்து என்னோட தாய் மாமா. அம்மாவை பத்தி கடைசி அம்மாவை பத்தி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அம்மா இஸ் கடவுள் ஃபார் மீ. அது ரொம்ப பெருமையா ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி பேசுன்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். எனக்கு செலிபிரிட்டிஸ்னா வந்துட்டு என் கூட இருக்கும் மனிதர்கள் தான். இதே பேனல்ல எனக்கு ஆரோக்கிய பிரிட்டோ வந்து ஒரு செலிபிரிட்டி தான். எனக்கு வேல் இஸ் அ செலிபிரிட்டி ஃபார் மீ. கற்பகவல்லி இஸ் அ செலிபிரிட்டி ஃபார் மீ. ஸோ எல்லார் பின்னாடியும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும். இங்க இருக்க அத்தனை பேர் பின்னாடியுமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்துட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறது நீங்களா இருக்கக்கூடாது, அது வந்து மற்றவங்களா இருக்கணும். அந்த மற்றவர்களை உருவாக்கும் திறன் நமக்குள்ள இருக்கணுங்கிறது வந்து என்னோட தாட்டு. ஸோ அதனால வந்துட்டு கடைசி அம்மாவை பத்தி பேசிடுறேன். ஸோ அம்மாவை பத்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த நிலைமை. எனக்கு ஒரு 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் பிஸ்னஸ் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி இருந்தது. இந்த கேம்பிரிட்ஜ் ஷர்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த காலகட்டத்தில், லேட் 80s ஏர்லி 90sல. அப்போ என்ன ஆகுது, அவர் வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபயர் வருது. அவர் டோட்டலாக திருப்பி ரீபில்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு லிக்கர் பிஸ்னஸ் இருந்தது அந்த வயசில். லிக்கர் பிஸ்னஸ் டோட்டலாக பார்ட்னர்னால வந்துட்டு ஷட் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. இட்ஸ் லைக் அ ஃப்ரான்ச்சைஸ் அந்த காலகட்டத்தில். தென் அதுக்கு பிறகு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ரீபில்ட் பண்ணுறாரு. திருப்பி கவர்மெண்ட்னால ஒரு சின்ன பிரச்சனை வருது, திருப்பி வந்து தகர்க்கப்படுறது. ஸோ அப்போ இவருக்கு வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அதை நடத்த முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஆள் வந்து வேலை செய்யறதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பட்டுன்னு வந்துட்டு மனநிலை டெவலப் ஆகாது.
and it's a life experience for me that my dad has taught through his life. பிஸ்னஸ் பண்றோம், சரி வரல, எங்கேயாவது அடி வாங்க போகுதுன்னா வந்துட்டு ஓகே, இருக்கதை காப்பாத்திட்டு லைஃப் எப்படி மேம்படுத்திக்கணும், எப்படி டெவலப் பண்ணிக்கணுங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்பாட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணதில்ல, பட் அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஒரு 7 வருஷம் அவர் வேலைக்கே போனதில்லை. இருந்த காசை வச்சு ஃபேமிலியை ஓட்ட ட்ரை பண்ணுவாரு. இருந்த ப்ராப்பர்ட்டிஸை வித்தாரு, அதை வச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அவரு எப்பவுமே பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு கண்ணோட்டத்திலே தான் போயிட்டு இருந்தாரு தவிர, இன்னொரு வேலையை பார்த்து ஃபேமிலியை இப்போதைக்கு நம்ம வந்து பிள்ளைங்களை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் யோசிக்கல. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பிகாஸ் ஒரு லெவல்ல இருந்துட்டு லைஃப்ல அதுக்கு மேல வந்துட்டு திருப்பி அதே லெவலுக்கு பிள்ளைங்களை எடுத்துட்டு போகணும், ஃபேமிலி எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு தாட் வந்து நல்ல விஷயம் தான். அவருக்கு அந்த காலகட்டத்துல செட் ஆகல. Then there was 1992 riots. Then there was no way he could develop his life after that because it was like 6 months of chaos in Mumbai அந்த டைம்ல. ஸோ அதுக்கு பிறகு 7 வருஷம் கழிச்சு தான் வந்து வேலைக்கே போறாரு. 5.5 6+ இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைக்கு போறாரு. அதுக்கு பிறகு வந்து வேலை செஞ்சு வர்ற காசுல ஃபேமிலி ஓட்ட ட்ரை பண்றோம். ஆனா அந்த 6 வருஷத்துல அப்பா இந்த லைஃப் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது, அன்னைக்கு அந்த 6 வருஷம் அம்மா வந்து வீட்டுல வந்துட்டு பிளவுஸ் தைப்பாங்க. லேடிஸ் பிளவுஸ், லேடிஸ் ட்ரெஸ்ஸஸ் தைப்பாங்க. அவங்க வந்து அந்த 6 வருஷம் சரி ஓகே, அவர் கஷ்டப்படுறாரு, அவர் ஏதாவது ட்ரை பண்ணி ஃபேமிலியை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நமக்கு முடிஞ்ச கஷ்டப்பட்டு நம்ம ஃபேமிலிக்கு உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஃபீஸு, தம்பியோட ஸ்கூல் ஃபீஸு, புக்ஸு, டியூஷன் ஃபீஸு, பிக்னிக் போனா சரி, கேம்ப்ஸ் போனா சரி, எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டது அம்மா. அப்பா உள்ள வந்ததே கிடையாது அந்த செக்ஷன்ல. அப்பா வந்து சாப்பாடு செக்ஷன் அப்பாவோடது. வேற வீட்டுக்குள்ள ஜென்ரல் விஷயங்களுக்கு எல்லாம் அம்மா இந்த மாதிரி கண்ணோட்டத்துல தான் போவாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லாம் அப்பா பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது பேசி எடுத்த முடிவுலாம் கிடையாது, நேச்சுரலா அமைஞ்ச ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில. ஸோ அந்த ஒரு 7 வருஷம் எப்பவுமே என்கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க. ஒரு ஆல்டர்னேட் திங்கிங் இருக்கணும், ஒரு மாறுபட்ட திங்கிங் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறோம், இது வந்து நாளைக்கு வந்து பயன் அளிக்கணும்னா இந்த தாட் வந்து எப்பவுமே இந்த கஷ்டப்படுற நிலைமை, கஷ்டப்படும் போது இருந்த சந்தோஷங்களும் அந்த கஷ்டத்துல இருந்து பாசிட்டிவிட்டியும் எப்பவும் எடுத்துக்கணும்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ராமாயணத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ராமன் நல்லவனா ராவணன் நல்லவரான்னு கேட்கும்போது, அன்னைக்கு எங்க அம்மா வந்து 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, 9th ஸ்டாண்டர்ட். அவங்க சொன்னது வந்து சிச்சுவேஷன் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ராவணன் நல்லவனா இருக்கலாம், இன்னொரு சிச்சுவேஷன்ல ராவணன் கெட்டவனா தெரியலாம். அதே விஷயம் ராமனுக்கும் பொருந்தும் சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு எல்லாருமே நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. உன்னோட சிச்சுவேஷனுக்கு ஏற்க அந்த சிச்சுவேஷன் உனக்கு தவறா தெரியலாம், பட் அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அது சரியா இருக்கும்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ சம்டைம்ஸ் யாருமே அது கொஞ்சம் மனக்கூசல் இருந்தாலும், மன உரையாடல் இருந்தாலும், அப்போ யோசிப்பேன் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா மேபி அது கரெக்டா இருக்கும், மேபி நம்மளாதான் தப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு அம்மா கொடுத்துக்கிட்டே வராங்க. அது மாதிரி மகாபாரதம் பார்க்கும்போது பல கதைகளை கேட்டிருக்கேன், பல கேள்விகளை கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அயன் லேடி எப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கேஷுவலா எடுத்துப்பாங்க. இப்போ பிரிட்டோவே எல்லாம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய சக்சஸ்க்கு பெரிய ரியாக்ஷனே இருக்காது, எந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது, ஃபிஃப்த் ரேங்க் எடுத்துட்டு வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது, 20th ரேங்க் எடுத்துட்டு வந்தாலும் ரியாக்ஷன் இருக்காது. எப்படின்னா வந்துட்டு எக்ஸப்டன்ஸ், லைஃப் எக்ஸப்டன்ஸ். ஓகே, இதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் இதுதான் கிடைக்குது, இதுதான் கிடைக்கணும்னு இருக்குது, ஓகே நம்ம அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னு பார்க்கணுமே தவிர, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு வி ஷுடன்ட் பி டிஸ்கஸிங் அகெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எங்க அம்மாட்ட நான் கத்துக்கிட்டேன். இதெல்லாம் தாண்டி அந்த பிளவுஸ் தைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல. ஸோ பிளவுஸ் தைக்கணும், அப்பாவுக்கு வந்து காலையிலேயே டிஃபன் ரெடி பண்ணணும், பிள்ளைங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி காலையிலே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும். எல்லா சராசரி அம்மாமார்கள் எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா எல்லாரோட அம்மாவும் இந்த பேனல் இருக்கவங்க எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான். ஸோ பட் இருந்தாலும் எனக்கு இது ஒரு விஷயமா நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு வரும்போதே 10-10:30 ஆயிடும். அவங்க நடந்துதான் போகணும், 45 மினிட்ஸ் வாக்கு. பஸ் எடுக்கிறதுக்கோ டாக்ஸி எடுக்கிறதுக்கோ காசு இருந்ததில்ல. அப்புறம் திருப்பி நடந்து வரணும், வந்துட்டு வீட்டு சமையல்லாம் ரெடி பண்ணிட்டு பிளவுஸ் தைக்கணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 13-12 பிளவுஸ் தைப்பாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் நான் 3,000 ரூபாவோ 4,000 ரூபாவோ கொடுப்பாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் சொல்றேன், இன்னைக்கு இஸ் வே அபவ். ஸோ
அந்த காசை வச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு நான் 10th முடிச்சு 12th போறது வரை ஃபுல்லி சப்போர்ட்டட் பை அம்மா and அப்பா. பட் ஆனா இந்த கஷ்டத்துல நம்ம பார்த்து பார்த்து வரோம். நம்ம எவ்வளவு நாள் தான் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த போறோங்கிற ஒரு தாட் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. இது அவங்க கொடுத்த மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் சொல்றதை விட நம்ம அடுத்தவங்களோட லைஃபை பார்க்கும்போது, இப்போ செலிபிரிட்டிஸ் நம்ம அம்மாவை சொல்லிட்டு இருக்கேன், அவங்களோட லைஃபை பார்க்கும்போது நம்ம எப்படி செலிபிரிட்டியா மாறணுங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கணும். ஒரு சராசரி மனிதரா சொல்லிட்டு இருக்கேன், நாட் ஃப்ரம் த செலிபிரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். அப்போ நான் வந்து சரி ஓகே ஒரு டியூஷன் எடுப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். எனக்கு கணக்கு நல்லா வரும். 17 வயசுல நான் டியூஷன் எடுக்க தொடங்கினேன். நான் 12th போகும்போது நான் டியூஷன் சென்டர் ஒன்று உருவாக்கியாச்சு ஆல்ரெடி. பிகாஸ் லாட் ஆஃப் பேரண்ட்ஸ் வாண்டட் மீ டு டீச் மேத்தமேட்டிக்ஸ் டு கிட்ஸ். ஸோ அந்த மாதிரி டியூஷன் ஆரம்பிச்சு டியூஷன் சென்டராக மாதிரி நான் இன்ஜினியரிங் போகும்போது எனக்கு 128 பிள்ளைங்க இருந்தாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ இன் டு டீடைல்ஸ் ஆஃப் தீஸ் டியூஷன் அண்ட் ஆல் தீஸ் பிகாஸ் அது வந்து என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். அது சரி வராது இன்னைக்குள்ள பேச்சுக்கு. ஸோ இந்த மாதிரி அதில் வந்து சின்ன சின்ன காசை வச்சு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட இன்ஜினியரிங் வந்துட்டு அந்த ஃபீஸில் தான் சப்போர்ட் பண்ண வச்சுது. அம்மா அப்பா பெய்ட் த இனிஷியல் ஃபீஸ், தென் ஆஃப்டர் தட் இட் ஜஸ்ட் கேம் இன் டு ரொட்டேஷன் திங். அப்படியே சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. இப்போ இன்னொரு சம்பவம், லைக் இந்த தருணங்கள்லாம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் இந்த 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 சர்க்கிள்குள்ள நடந்துக்கிட்டே வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ளவுஸ் தைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நைட்டு தூங்கும்போது 1:30 மணி ஆகும். காலையிலே நான் வந்துட்டு 4:15 மணிக்கு வீட்டை விட்டு வெளில போனால் தான் எனக்கு 7 மணிக்கு காலேஜ் ரீச் ஆக முடியும். நான் 4:15க்கு வெளியே ஆகணும்னா இவங்க ஒரு 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 லேடி 3:15 3:30 மணிக்கு முன்னாடி எந்திரிச்சு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு 3:30 3:45 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. அப்போ தான் 4:15க்கு வீட்டை விட்டு வெளியே ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் அலாம் வைக்காம செய்யணும். ஏன்னா அன்னைக்கு அப்பா டயர்டா தூங்கிட்டு இருப்பாங்க, தம்பி தூங்கிட்டு இருப்பாரு, ஒரு ரூம்குள்ள தான் எல்லாரும் இருக்கும். அலாம் வைக்காம எப்படிதான் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்டா எழுப்பி விடுவாங்க. வீக்லி 6 days ஆஃப் a வீக். இட்ஸ் அ ரொட்டீன். ஒரு 4 years இதுதான் ரொட்டீன். எனக்காக அவங்களோட லைஃபோட மிக முக்கியமான ஒரு அங்கம். எனக்கு இன்னைக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு இந்த வயசுல தெரியும். அவ்வளோத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்த என்னோட அம்மா இன்னொரு நம்பிக்கை ஊட்டிய மனிதராக இருக்காங்க. அண்ட் ரொம்ப லாங்காக பேச விரும்பலை. அண்ட் தேங்க்ஸ் பிட்டு, அண்ட் தேங்க்ஸ் as always. யூ had been an inspiration to me. நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சரித்திரம் படைப்போம்னு ஒரு தளத்தை உருவாக்கி அது வந்து வீக்லி 5 to 6 days நடத்துறீங்க கண்டினியூஸாக. 493 எபிசோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுவும் டே டு டே அதை ஒரு உத்வேகம் வந்து வாரத்துக்கு ஒரு ஷோ ஒரு 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 எபிசோட் நடத்துறதுக்கே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதை கண்டினியூஸாக வீக்கெண்ட் அவுட்ரைட் வீக்லி பண்ணி ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தாண்டி நடத்திட்டு வரீங்கன்னா வந்துட்டு இட் செல்ஃப் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ஸ்டார்ட் பேக். உத்வேகம். எஸ், நம்ம ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணோம். we will go there again, we will start again. and again thanks for this opportunity. ஒரு பிறந்தநாள் ஞாபகம் வைத்து என்னையும் ஒரு நண்பனாக சக மனிதராக மதித்து நண்பராக மதித்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப நன்றி. ஐ ஹோப் ஐ டிடன்ட் ஸ்பீக் அபவுட் மை செல்ஃப். ஐ ஹோப் நம்பிக்கை ஊட்டிய மனிதர்களை பற்றி மட்டும்தான் பேசினேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் எபிசோட் went well. தேங்க்ஸ். நன்றிங்க ராஜேஷ். மிகவும் சிறப்பான ஒரு உரை. நிச்சயமாக நமது வாழ்வியலில் எப்பொழுதும் நமது உடன் பயணிப்பவர்கள், சக மனிதர்கள், உறவுகள், நட்புகள் என்று நிறைய மக்கள் நம்மை சூழ்ந்து எப்பொழுதும் நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக, நம்பிக்கை மனிதர்களாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான முக்கியத்துவம் நாம் எந்த அளவிற்கு நமது வாழ்வியலில் அளிக்கின்றோம், அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றோம், அவர்களுடைய அந்த நம்பகத்தன்மையை எந்த அளவிற்கு நமது வாழ்வியலில் முழுமையாக கடைபிடிக்கின்றோம் என்பது என்றுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில்தான் இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. ஆனால் தங்களுடைய வாழ்வில் நீங்கள் நன்றி உணர்வுடன் ஒவ்வொரு மனிதராக மாமாவிலிருந்து அம்மாவிலிருந்து ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தீர்கள், அவர்களுக்கு நன்றி பகிர்ந்தீர்கள். இதில் தான் இந்த அடித்தளம் தான் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. மிகவும் சிறப்பு. பிறந்தநாள் சிறப்புரை அன்று ஒரு அற்புதமான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி
இன்று அற்புதமான தருணங்களை பகிர்ந்து கொண்டதற்காக மனம் நிறைந்த நன்றி. ஓரிரு வாசிப்பு அனுபவங்களை உங்களோடு இந்த நேரத்தில் இந்த நிகழ்வோடு கூடுதல் இணைப்பாக உங்களோடு இன்னும் 10 நிமிடங்கள் இருப்பதால் அது சார்ந்து ஒரு சிறிய வாசிப்பு நிகழ்வு. ஏப்ரல் 12, 1955 வருடம். ஒட்டுமொத்த உலகமே இந்த நாளுக்காகத்தான் காத்திருந்தது. ஆம், மெக்சிகன் மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர் மருத்துவர் தனது ஆராய்ச்சி முடிவுகளை அன்றுதான் வெளியிட இருக்கின்றார். அதற்கு முன்னதாக மெக்சிகன் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் தலைமை மருத்துவர் தாமஸ் பிரான்சிஸ் மேடையில் ஏறுகின்றார். நீண்ட காலமாக மனிதகுலம் நடத்தி வந்த யுத்தம் இதோ இன்றோடு முடிவுக்கு வருகின்றது. வைரஸ் கிருமியால் பரவும் நோய்களுக்கு உயிருள்ள ஆனால் பலவீனமாக்கப்பட்ட வைரஸை உடலில் செலுத்தி அந்த வைரஸிற்கு எதிராக போராடும் வல்லமையை ஆன்டிபாடிகள் வடிவில் உடலை பெற வைக்கும் முறைதான் தற்போது வரை வழக்கத்தில் உள்ளது. ஆனால் நம் மருத்துவர் வைரஸ்களை ஆய்வகத்தில் வளர்த்து அதன் மீது ஃபார்மால்டிஹைடு வேதிப்பொருளை குறிப்பிட்ட விகிதத்தில் செலுத்தி அந்த வைரஸ்களை முற்றிலும் செயலிழக்க செய்து இந்த நோயாளியின் உடலில் செலுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும் புதிய முறையை கண்டறிந்துள்ளார் நம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவர் என்று சிறப்புரையாற்றுகின்றார். ஆராய்ச்சி முடிவுகள் விளைவுகள் நல்ல பலனை தந்துள்ளன. பலதரப்பட்ட சோதனைகளை செய்து பார்த்து விட்டோம். அனைத்து சோதனைகளிலும் சாதகமான பலன்களே கிடைத்துள்ளது. இந்த வேக்சின் முழு பாதுகாப்பானது. எனவே இந்த வேக்சின் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகின்றது. இந்த மருத்துவர் கண்டறிந்துள்ள மருந்தில் 2 சொட்டு மருந்து போதும் இந்த கொடிய நோய் முற்றிலும் ஒழிந்துவிடும். ஆனால் பெருமைக்குரிய நம் மருத்துவர் தனக்கு எந்த காப்புரிமையும் வேண்டாம் என மறுத்துவிட்டார். எனவே இந்த மருந்து முழுக்க முழுக்க இலவசமாகவே தரப்படும் என்று பரபரப்பாக அறிவிக்கின்றார். அவர் இப்படி சொல்லி முடித்து மேடையை விட்டு இறங்கிய அடுத்த நொடி பெருத்த ஆரவாரம் எழுகின்றது. மக்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக்கொண்டு கண்ணீர் விடுகின்றனர். அமெரிக்க நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் மணிகள் ஒலிக்கப்படுகின்றன. பிரார்த்தனைகள் தொடங்குகின்றன. தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் கூட ஓரிரு நிமிடங்கள் நிறுத்தப்பட்டு மௌன மரியாதை தரப்படுகின்றது. எல்லாம் அந்த அறிவாற்றலும் மனிதநேயமும் கொண்ட அந்த ஒற்றை மருத்துவருக்காக. பிரபஞ்சத்திற்கு இந்த புதிய மருந்தை கண்டறிந்த அந்த மருத்துவரை ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து கொள்கின்றனர். பல வினாக்களை தொடுக்கின்றனர். அவர்களின் வினாக்களில் முதன்மையானது இதுதான்: நீங்கள் ஏன் இந்த வேக்சினுக்கு காப்புரிமை பெறவில்லை? இப்படிப்பட்ட ஒரு மாமருந்தை கண்டுபிடித்துவிட்டு அதை காப்புரிமை செய்யாமல் இலவசமாக தந்துள்ளீர்களே, இதை மட்டும் நீங்கள் காப்புரிமை செய்திருந்தால் ட்ரில்லியன்களில் பணம் வந்திருக்குமே என்பதுதான் அந்த கேள்வி. எனவே ஒருமித்த குரலில் அந்த ஒரே கேள்வியை மட்டும் கேட்டனர். அமைதியான சிறு புன்னகையுடன் அவர்களை பார்த்த அந்த மருத்துவர், காப்புரிமையா? இதற்கா? எனக்கா? உலகத்திற்கு ஆற்றலை தரும் சூரியன் அதற்காக காப்புரிமையை பெற்றுள்ளதா என்று மட்டும் சொல்லிவிட்டு தனது அடுத்த பணிக்கு சென்று விட்டார். திகைத்து அதிசயத்து நின்றது உலகம். இப்படி மருத்துவ உலகில் மாபெரும் புரட்சிகளை செய்துவிட்டு அதை இலவசமாக மனித குலத்திற்கு அர்ப்பணித்துவிட்டு அமைதியாக தன் அடுத்த பணியினை செய்த அந்த மருத்துவர்தான் ஜோன்ஸ் சால்க். அவரால் 2 சொட்டில் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நோய் போலியோ. அமெரிக்காவில் உள்ள ஒரு ஸ்டான்ஃபோர்ட்
பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவன் அவன். அவனுக்கு உற்றார் உறவினர்கள் எவரும் இல்லை. தன்னுடைய கல்வி கட்டணத்தை கட்டக்கூட அவனுக்கு வசதி இல்லை. அவனும் அவன் நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து பிரபல இசைக்கலைஞர் ஒருவரை வைத்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் இவர்கள் படிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுவது என்று முடிவு செய்தார்கள். உலக புகழ்பெற்று விளங்கிய போலந்து நாட்டை சார்ந்த பியானோ இசைக்கலைஞர் இக்னேசி ஜே ஃபேட்ரவஸ்கியை சந்தித்து தேதி கேட்க சென்றார்கள். அவர்களால் அவரை சந்திக்க இயலவில்லை. அவரது உதவியாளரை மட்டுமே சந்திக்க முடிந்தது. அவரோ, சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு $2000 தர வேண்டும் என்று கூறினார். மாணவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறார்கள். பெட்ரோவெஸ்கி வருவதாக சொன்னதே மிகப்பெரிய வெற்றி என்பதால் இவர்கள் அந்த நிகழ்ச்சியை பெரிய அளவில் நடத்த முடிவு செய்து அல்லும் பகலுமாக நிகழ்ச்சிக்காக திட்டமிடத் தொடங்கினர். நிகழ்ச்சிக்கான அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் எதிர்பாராத விதமாக நகரில் சில முக்கிய நிகழ்வுகள் இருந்தபடியால் எதிர்பார்த்தபடி நுழைவுச் சீட்டுகள் விற்பனையாகவில்லை. எனவே அரங்கமும் நிரம்பவில்லை. அரும்பாடுபட்டு விழாவை ஏற்பாடு செய்த இருவருக்கும் பெரிய சோர்வு ஏற்பட்டது. மனதை திடப்படுத்திக் கொண்டு பெட்ரோவெஸ்கியை சந்தித்து நடந்ததை கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் என்றார்கள். ஆனால் அவரோ, நான் திட்டமிட்டபடியே நடத்தியே தீருவேன் என்று கூறி அவர்களின் கோரிக்கையை நிராகரித்து விட்டார். ஒரு வழியாக நிகழ்ச்சியும் முடிந்தது. பெட்ரோவெஸ்கி சந்தித்த மாணவர்கள் அவரிடம் $1600 மட்டும் $2000 பதிலாக கொடுத்து, இதுதான் மொத்த வசூலான தொகை, மீதியுள்ள தொகைக்கு முன் தேதியிட்டு காசோலையாக கொடுத்து விடுகிறோம், கூடிய சீக்கிரம் அந்த கணக்கில் பணத்தை செலுத்தி விடுகின்றோம், பெரிய மனதுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பணத்தையும் காசோலையையும் நீட்டினர். ஆனால் அவர்கள் கொடுத்த தொகையை அவர்களிடமே கொடுத்து, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தர வேண்டாம், அதை தள்ளுபடி செய்கின்றேன், இந்த பணத்தை வைத்துக்கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கிற்கான வாடகையையும் செலுத்திவிட்டு கிளம்பி விடுகின்றார். அவர்களும் கண்கள் கலங்கியபடி அவருக்கு நன்றி கூறியபடி சென்று விடுகின்றனர். ஆண்டுகள் உருண்டோடின. பெட்ரோவெஸ்கி காலப்போக்கில் மேலும் புகழின் உச்சிக்கு சென்று ஒரு கட்டத்தில் போலந்து நாட்டின் பிரதம மந்திரி ஆகிவிடுகின்றார். மிக பெரும் தலைவராக விளங்கி நல்லாட்சி நடத்தி வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முதல் உலகப் போர் துவங்கியது. போலந்து நாடு போரின் பிடியில் சிக்கி சின்ன பின்னமானது. போர் முடிவிற்கு வரும் தருவாயில் மக்கள் அனைத்தையும் இழந்து வறுமையில் உழன்றனர். எங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. எப்படி நிலைமையை சமாளிப்பது? பசியோடு இருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களுக்காக யாரிடம் போய் உதவி கேட்பது? கலங்கி தவிக்கின்றார் பெட்ரோவெஸ்கி. கடைசியில் அமெரிக்காவின் ஆபத்துக்கால உதவிக்குழுவான அராவை கேட்டுக்கொண்டார். அதன் தலைவராக இருந்த ஹெர்பர்ட் ஹெவர் பெட்ரோவெஸ்கி கேட்டுக்கொண்டதை அடுத்து அமெரிக்காவின் உதவிக்கரம் போலந்திற்கு நீளத் துவங்குகின்றது. அடுத்த சில நாட்களில் அமெரிக்காவிலிருந்து போலந்து நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான டன் உணவு தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் அனுப்பி வைத்தார். அதன் மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலந்து மக்கள் பசியாறினர். ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்கள் தப்பினர். பெட்ரோவெஸ்கி நிம்மதி பெருமூச்சு விட்டார். தான் கேட்டவுடன் தன் மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்கில் அனுப்பி அவர்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றிய அராவின் தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினார் பெட்ரோவெஸ்கி.
ஹெபர்ட் ஹூவரை நேரில் சந்தித்து கண்கள் பணிக்க நன்றி சொன்னார். இல்லை இல்லை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. நீங்கள் செய்த உதவியை தான் நான் உங்களுக்கு திரும்பி செய்தேன். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்கள் இருவருக்கு கல்வி கட்டணம் செலுத்த உங்கள் நிகழ்ச்சியை இலவசமாக நடத்தி கொடுத்து உதவினீர்கள் அல்லவா? அந்த மாணவர்களில் ஒருவன்தான் நான் என்றார் ஹெபர்ட் ஹூவர். பெட்ரோவஸ்கி கண்கள் கலங்கியபடி அவரை அரவணைத்துக் கொள்கின்றார். இத்தோடு முடியவில்லை ஹூவரின் நன்றிக்கடன். 2ஆம் உலகப் போர் முடிந்த தருவாயில் போலந்திற்கு உதவுவதற்கு என்றே தனி கமிஷன் ஒன்றும் ஹூவர் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதன் சார்பாக போலந்திற்கு நேரில் சென்ற ஹெபர்ட் ஹூவர் அந்நாட்டுக்கு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தேவையான உணவு திட்டங்களை வகுத்து கொடுத்துவிட்டு அவற்றிற்கான அமெரிக்க அரசின் உதவிகளையும் ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார். இதன் காரணமாக போலந்து நாட்டின் நாடாளுமன்றத்தில் ஹெபர்ட் ஹூவரை புகழ்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவருக்கு போலந்து நாட்டு பல்கலைக்கழகங்கள் டாக்டர் பட்டங்கள் வழங்கின. போலந்து மக்கள் மனதில் ஒரு ஹீரோவாக வாழ்ந்து வந்தார் ஹெபர்ட் ஹூவர். அது மட்டுமல்லாமல் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் யுனிசெஃப், கேர் என்ற 2 புதிய சர்வதேச தொண்டு அமைப்புகளை ஹூவர் ஏற்படுத்தினார். அதன் மூலம் உலகம் முழுவதும் பல லட்சம் மக்கள் இன்றும் பசியாறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திரும்ப கிடைத்தது என்பதற்கு இந்நிகழ்வை வரலாறு தம் பக்கத்தில் பத்திரமாக பதிவு செய்து வருகின்றது. ஒவ்வொரு மனிதரின் ஒவ்வொரு செயலுக்கு பிறகும் யாரோ எவரோ செய்த ஒரு செயல் உடனிருக்கும் என்பதே உண்மை. அதை உணர்ந்து அடுத்திருப்பவர் நலன் பெற அவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்வோம். அதுவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஆற்றலாக மாறி நிச்சயம் ஒரு வகையில் சமூகத்திற்கு பயன்படும் என்று நிச்சயமாக கூறலாம். நன்றி. அன்பிற்கினிய நண்பர்களே, இன்று நம்பிக்கை மனிதர்கள் என்ற தலைப்பில் அற்புதமான சிறப்புரையை பிறந்த நாள் அன்பு பரிசாக அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்கள் நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார். தமது வாழ்வியல் வழித்தடங்களில் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக தமது வாழ்வின் பாதையை செதுக்கிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இன்று பிறந்த நாள் காணும் அவரை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார வாழ்த்துக்களை அவரோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அவரது எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவாக நிறைவேறி வாழ்வியல் வழித்தடங்களில் இன்னும் சாதனைகளால் தமது வாழ்வியலை கோர்த்து சரித்திரங்களை படைத்திட அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். மேலும் தமது உத்வேகம் தளம் வாயிலாக நிறைய நம்பிக்கை மனிதர்களை இந்த நானிலத்திற்கு அடையாளப்படுத்துவதை தமது வாழ்வியல் இலக்காக கொண்டு பயணித்து வரும் அன்பு சகோதரரின் தொடர் முயற்சிகள் வெற்றி பெறவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நல்வழி என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று நம்பிக்கை மனிதர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் உத்வேகம் ராஜேஷ் அவர்கள் அற்புதமான பிறந்த நாள் சிறப்புரையை நமக்கு அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை ஆரோக்கிய வியாழனில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு வழங்க இணைகின்றார் தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள். வரும் வெள்ளிக்கிழமை இலக்கிய வெள்ளியில்
இந்த வாரம் இலக்கிய ஆளுமை வளரி அருணா சுந்தரராசன் அவர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக வளரி இதழை நடத்தி வரக்கூடியவர். பெண் கவிஞர்களை உருவாக்கி இந்த நாளிலத்தில் அவரது படைப்புகளை கௌரவப்படுத்தி வரும் அன்பு சகோதரர் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் வெள்ளிக்கிழமை அன்று சிறப்புரையாற்ற இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தன்னுடைய பிறந்த நாளை வச்சே அவர் தொடங்கினார் தன்னுடைய பேச்சை. எப்படி ஒரு சோஷியல் மீடியால ஃபேஸ்புக் அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நிறைய பேர் வாழ்த்துறாங்க. ஏன்னா அதுல காமிக்குது ரிமைண்டர், இவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுனாலயே நிறைய பேர் வாழ்த்துறாங்க. ஆனா உண்மையிலேயே மனசுல இருந்து அந்த வாழ்த்து வருதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அது தொடர்ந்து அந்த ஃபேஸ்புக்ல இல்லைனாலோ இல்ல அது காமிக்கலனாலோ எவ்வளவு பேர் வாழ்த்துறாங்க, அந்த அளவுக்கு தான் மனிதர்கள் நம்மோடு வருவாங்க அப்படிங்கிறதையும் சில வருடங்களாக உணர்ந்துகிட்டேன் அப்படின்றத சொன்னாரு. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க இங்க வந்து கலந்துகிட்டதும் சரி. அதுக்கப்புறம் நம்பிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்புல நிறைய பேரை பற்றி பகிர்ந்துகிட்டீங்க. புதுசா கிளப் ஹவுஸ்ல இணைந்தவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்றோம். அவரு உத்வேகம் அப்படிங்கிற தளத்தின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் ஒரு நம்பிக்கை மனிதர்களை அவருடைய வாழ்க்கை கதையை வந்து எடுத்து அதை எழுதி பிரிட்டோ அவர்களும் ராஜராஜேஸ்வரி அவர்களும் நம்மோட பயணத்தில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே எழுதி அந்த கதை மாதிரி எழுதி அதை வாசிப்பாங்க. அந்த வாசிப்பு வாரம் நடந்துட்டு இருந்தது. அதற்கப்புறம் அதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமாக மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகமாக ராஜேஷ் அவர்கள் கடந்த வருடம் வெளியிட்டாரு. அந்த மனிதர்களில் ஒரு சிலரை பத்தியும் பகிர்ந்துகிட்டாரு. அதில் முதன்மையாக ரிஷி கேசவன் ஐயா அவர் நம்மோடு தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கவரு. அவரோட கண் பார்வை போன பிறகு அவர் எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தார் அப்படிங்கிறத பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அடுத்ததாக காவ்யா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க 13 வயசுல தாய் தந்தையரை இழந்து ஒரு கட்டி முடிக்காத வீட்டுல இருந்து அதற்கப்புறம் எப்படி தன்னுடைய தம்பி தங்கையை படிக்க வச்சு இன்னைக்கு அவங்கள ஒரு ஆளாக்கி இருக்காங்கிறதும், அந்த வீடை எப்படி கட்டி முடிச்சாங்க அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே சாதனை பெண்மணி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. அடுத்தது இன்னொருத்தர் ஞாபகம் வராரு. அவரை பற்றி குறிப்பிட்டே ஆகணும். நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போதே நம்பிக்கை நாராயணசாமி அப்படின்ற அவரை நம்ம கூட பயணிச்சுட்டு இருந்தாரு. இன்றைக்கு அவர் இல்லை, வருத்தமான விஷயம்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கை பயணம் அவரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர் பேசுறதுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் விட்டு தான் பேசுவாரு. ஆனா அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அவரோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இருந்தது. அதையெல்லாம் பத்தி தெளிவா அந்த ஒரு பயணத்துல இருந்தது. அதற்கப்புறம் கூட அவங்க இல்லைன்னா கூட அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு அவங்களையும் அன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழால அவங்களும் கலந்துகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வெளியில இருந்து அவர் சொன்ன மாதிரி செலிபிரிட்டி அப்படிங்கிறவங்க நம்ம அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கிடையாது. நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கவங்களே ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்தன்மையோட தான் இருக்காங்க. தனி மனித சவால்கள்ல இருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்மணியுமே சொல்லலாம். அதுலயும் அவங்க அம்மாவை பத்தியும் அத்தையை பத்தியும் சொன்னாங்க. அவங்க அத்தை அவர்கள் எப்படி சின்ன வயசுலயே அவர் கணவர் இல்லாத போதும் 4 மணி தினமும் அவர் 2 மணி நேர தூக்கம் தான் 4 குழந்தைகளோட அவங்க எப்படி போராடினாங்க. 2 மணி நேர தூக்கத்தோட பல பேருக்கு சமைச்சு போட்டு அதன் மூலமாக பல சிக்கல்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி அவரும் இன்றைக்கு இல்லைன்னு கேட்கும்போது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு அப்படிங்கிறது, ஓய்வில்லாமல் அந்த உழைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க அம்மாவும் சரி தொடர்ந்து பிளவுஸ் தைச்சு இன்னைக்கு நிறைய பணம் கிடைக்குது பிளவுஸ் தைக்கிறதுல. ஆனா அன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பணம் கிடைக்காது. அதையும் தாண்டி ஒரு பஸ்ல போக கூட வசதி இல்லாத காரணத்தால நடந்து போயிட்டு வந்ததா இருக்கட்டும். இந்த மாதிரி பல பெண்கள் உண்மையிலேயே சொல்லணும், நிறைய பேரு தன்னுடைய குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவரு அவருடைய மாமாவை பத்தியும் சொன்னாரு. எவ்வளவு வைராக்கியத்தோட இருக்க முடியும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி மன உறுதியும் இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாது. நம்மளுடைய ஒரு
குறையாக யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுனால அதே வைராக்கியத்தோட அப்பா கிட்ட கூட காசு வாங்காம கல்லூரி படிப்பை முடிச்சதா இருக்கட்டும். அதற்கப்புறம் ஒருத்தர் அவரை வந்து கொஞ்சம் இகழ்வா சொல்லும் போது கூட அதை கூட உயர்வா சொல்றதாக இருக்கட்டும். அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு இது இருக்கும் போதுதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய நம்ம எப்பவுமே ஒரு சாதனை மனிதர்கள்னா அவர்களோட சாதனைகளை நம்ம அண்ணாந்து பார்ப்போம். அந்த மாதிரி இல்ல, நம்ம கூட பயணிக்கிறவங்களையும் நம்ம ஒரு செலிபிரிட்டியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தது ராஜேஷ் அவர்கள் தான். அப்படி பல பேரை ஒவ்வொரு வாரமும் கேட்கும் போதும் நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒவ்வொருத்தரை பத்தியும் தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அந்த மாதிரி நிறைய நல்ல நம்பிக்கையூட்டும் மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ராஜேஷ் அவர்களுக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். அவரு தொடர்ந்து உத்வேகம் தளத்தை நடத்தி இன்னும் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் வழங்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறோம். கேட்டுட்டு இருக்கவங்களும் நீங்கள் மேல வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ஐயா ராஜேஷ் அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். நாம் கண்களை மூடிக்குங்க, அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இப்ப ஐயா ராஜேஷ் அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. வாழ்க்கையில் அவங்கவுங்களும் எப்படி சாதனை பண்ணியிருக்காங்க, அந்தந்த பெண்மணிகளும் எப்படி சாதனை பண்ணி சின்ன சின்ன அளவில் இருந்தாலும் அவங்க அந்த குடும்பத்தை எவ்வளோ கேர் எடுத்து செய்து சரித்திரம் படைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ பெண்கள் நினைச்சா நடக்காதது ஒன்றுமே இல்லை. அந்த வழியில் பார்க்கும் பொழுது நம்ம உற்றார் உறவினர்கள் சொல்றதை கேட்டு நம்ம அதில் ஈடுபட்டு நடந்தோம்னா எல்லாரும் அனுசரணையா இருக்கலாம், அன்பா வாழலாம். இதுதான் என் கருத்தும். இப்போ ஐயா சொன்னாங்க, அந்த சின்ன வயசு பொண்ணு காவியா எப்படி அந்த சின்ன வயசுலயே முன் வந்து தம்பி தங்கையெல்லாம் வந்து படிக்க வச்சு எப்படிலாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய சாதனை சிறுவர்களும் சரி பெரியவர்களும் சரி செய்துட்டு வராங்க. இதை ஏன் இந்த தளத்துல எல்லாம் பகிர்றாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, இதை பார்த்து நம்மளும் முயற்சி பண்ணணும். என்ன நம்ம வாழ்க்கையில என்ன தோய்வு வந்தாலும் அதை அப்படியே இது பண்ணிட்டு அதெல்லாம் மெரிச்சேறி மேலுக்கு வந்து நம்ம வாழ்ந்து காட்டணும். அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறது தான் இந்த உத்வேகம்.
ஐயா அவங்க பேசுனது, ராஜேஷ் அவங்க பேசுனது எல்லாருக்குமே அந்த மனசுல ஒரு உறுதி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஐயா சொன்ன மாதிரி அந்த அவங்க அம்மா பாருங்க, தையல் வேலை செய்து எப்படியெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க அத்தை வந்து அந்த வயசுல அந்த 4 குழந்தைங்க கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் வேலை செய்து எப்படியெல்லாம் காவந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, எனக்கு ஒரு வேகம் இந்த வயசுலயே வருது. நம்ம ஏன் சாதனை பண்ணக்கூடாது? என் கையிலயும் தொழில் இருக்கு. இருந்தாலும் அது எடுத்து செய்யணும்னு எனக்கு இந்த வயசுல ஆசைதான். எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு உத்வேகம் என் மனசுல வந்ததுன்னா, ராஜேஷ் அவங்க சொன்ன மாதிரி தான். சரி, நம்ம என்ன வயசு வந்து வித்தியாசமே இல்லைங்க. வயசு எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இப்பவும் அந்த மனசு வந்து 20 தான் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்றும் வந்து சொல்லும்போது ஒவ்வொன்றும் எடுத்து நம்ம வந்து முயற்சி பண்ணணும்னு நினைக்கணும். முதல்ல நினைச்சாதான் நம்ம அதை செய்ய முடியும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசணும். ஐயா அவங்களுக்கு நான் அன்னைக்கே வாழ்த்திருக்கேன். அதனால இப்போ அவங்க நேரா வந்ததுனால வாழ்த்திடுறேன். ஐயா அவங்க நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாவும் பக்க குலமாவும் இருந்து இவரை வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அவங்க வந்து நிறைய கருத்துக்களை இந்த தளத்துல வந்து பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் நினைக்கிறதுலாம் ஒண்ணுதாங்க ஐயா. இன்னைக்கு காலையில ஒரு உத்வேகம் என் மனசுல வந்தது என்னன்னா, எழுந்திருக்கும் பொழுதே கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்தது. அப்போ காலையில் எழுந்திருக்குள்ள, இறைவா எனக்கு இன்னும் இன்னும் நிறைய ஆயுள் வேணும்னு கேட்டுட்டேன். எதுக்குன்னு சொல்லுங்க? உங்களை எல்லாம் வாழ்த்தி நான் மகிழணும் அப்படிங்கிற அந்த ஒரே குறிக்கோள் தாங்க எனக்கு. நான் எல்லாமே வாழ்ந்துட்டேன். வாழ்க்கையில எல்லாமே அனுபவிச்சுட்டேன். சுகம் துக்கம் எல்லாமே. இப்ப இருக்கிறது எல்லாமே எனக்கு வர்றதை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தேகம் என் மனசுல வந்ததுங்க ஐயா. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. சுகுமார் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், காலை வணக்கம் மேடம். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா மேடம்? ரொம்ப தெளிவா கேக்குது, பேசலாம். நன்றி மேடம். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான, இன்னைக்கு அவர் பிறந்தநாள் அப்படின்னு போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில மனிதர்களோட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒருத்தரை பத்தி பெருமையா இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் போன்ல. அந்த போன்ல நான் பேசக்கூடிய மனிதருக்கு நான் யாரை பத்தி பெருமையா சொல்றேனோ அவர் பார்த்தது இல்லை, அவர் பேசுனதும் கிடையாது. அப்போ போன்ல வந்து அவர் வந்து அவுரங்காபாத்ல இருக்காரு. அவர்கிட்ட நான் இன்னொரு மனிதரை பத்தி இந்த மாதிரி அவர் ரொம்ப திறமையான மனிதன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, சுகுமார் நீங்க, நான் ஒருத்தரை பார்க்கல, ஆனா நீங்க வந்து அவரை பத்தி நீங்க இவ்வளவு பெருமையா சொல்றீங்க. என் மனசுல இருந்து அவருக்கு பெரிய இடம் நான் கொடுக்க மாட்டேன், உடனே எடுத்து நான் கீழே போட்டுருவேன். ரீசன் என்ன அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் மனிதரை வந்து நான் அனுபவபூர்வமா உணரணும், கேட்டு உணர்றதை விட நான் பார்த்து உணர்றதுதான் வந்து எனக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப அன்னையில இருந்து நான் வந்து போன்ல வந்து மத்த மனிதர்களை பத்தி இன்னொருத்தர்கிட்ட பெருமையா சொல்றது வந்து நிறுத்திக்கிட்டேன். ஆனா எப்பவுமே ராஜேஷ் அப்படின்னு வரும்போது வந்து எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, ராஜேஷோட அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாகட்டும், அவரு கூட அதிகமா பேசுனது வந்து டைம் எடுத்துக்கிட்டதாகட்டும், நேர்ல பார்த்து மீட் பண்ணதாகட்டும், இந்த கிளப் ஹவுஸ்ல எனக்கு அந்த உரிமை இருக்கு, நிறைய நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ ராஜேஷ் வந்து இப்போ நிறைய மனிதர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பர்சனலா உதவி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப நம்ம அது வந்து அவர் சொல்ல விரும்ப மாட்டாரு, அவர் மற்றவங்களும் சொல்றதை விருப்பப்பட மாட்டாரு. இருந்தாலும் வந்து நம்பிக்கை நாராயணனுடைய ஃபேமிலி வந்து காப்பாத்தி அவங்களுக்கு ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேஷன்ல வந்து நிறைய சப்ஜெக்ட் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவரு நிறைய கண்ட்ரிகளுக்கு டிராவல் பண்ணிருக்காரு. எந்த கண்ட்ரில என்னைக்கு இருக்காரு தெரியாது. நம்ம கூப்பிடும்போது சம்டைம்ஸ் வந்து அவருக்கு பிஸியா இருப்பாரு, கட் பண்ணிடுவார், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிடுவாரு. அவருடைய எந்த கண்ட்ரில உட்காந்துருக்காருன்னு தெரியாது. எங்க இருந்தாலும் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து அந்த பீப்புளை பத்தி அவங்க பீப்புளோட குடும்பத்தை பத்தி எல்லாம் கேர் எடுக்கிறது வந்து
உண்மையாலுமே அவர் ஒரு உயர்ந்த மனிதராக தான் நமக்கு எல்லாருக்குமே தென்படுறாரு. நிறைய சப்ஜெக்ட் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு டெவலப்மெண்ட் கிளப் ஹவுஸ்ல வரக்கூடிய பீப்புளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் சொல்லி நிறைய பேசிட்டு இருப்போம். ஸோ அவரோட அவ்வளவு பிஸி டைம்லயும் இந்த மாதிரி மற்ற மனிதர்களை பத்தி அக்கறையோட நிறைய சப்ஜெக்ட் நாங்க மும்பை சப்ஜெக்ட் வந்து நிறைய பேசியிருப்போம். அங்க எப்படி எப்படி அவங்க லைஃப் எல்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்ட்டு. அவங்க அம்மா அப்பாவை பத்தி சொல்லும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ராஜேஷ்க்கு எவ்வளவு பெருமை கிடைச்சாலும் அவங்களும் வந்து அதை ரொம்ப ராஜேஷ் எவ்வளவு சிம்பிளா எடுத்துக்கிறாரோ அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் அதே மாதிரிதான். தன்னோட பையன் வந்து பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட்டான், இவ்வளவு பெரிய 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 நாடுகளுக்கெல்லாம் டிராவல் பண்றாரு, அங்க நிறைய வேலைகள் பண்றாரு, நிறைய பேருக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறாரு. இந்தியா வந்து பீப்புள் வேலைக்கு எடுத்துட்டு போய் நிறைய சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தா கூட எவ்வளவு பெருமை இருந்தாலும் அவங்களும் ரொம்ப மினிமலிஸ்டா ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் ஏத்துக்கிறதும் அவங்களும் பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே வெளிப்படுத்தாம ரொம்ப சிம்பிளா அவங்க அதுதான் வந்து ராஜேஷ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ராஜேஷோட குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பத்தி அவர் ரொம்ப பெருமையா நினைக்கிறாருன்னா ரீசன் என்னன்னா அவங்க எல்லாருமே இவரோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு விதத்தங்கள்ல வந்து உந்துகோலா தூண்டுகோலா இருந்திருக்காங்க. ஸோ ராஜேஷ் இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கொள்ளும்போது இந்த பிறந்தநாள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இன்னும் நிறைய மனிதர்களை வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த பீப்புளை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட இவ்வளவு ஆரோக்கியத்துக்காக நான் வேண்டிக்கிறேன். ராஜேஷ் நீங்க சிறப்பா வரணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும், அதே சமயத்துல வந்து உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய வளர்ச்சியும் நீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டு போங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் வந்து ஒரு மறக்க முடியாத பிறந்தநாளா நீங்க உங்களுக்கு இருக்கட்டும். கண்டிப்பா ஒவ்வொரு வருஷங்கள் இன்க்ரீஸ் ஆகும் போதும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அது வந்து உலகளவிய சிந்தனை, சமூகம் சார்ந்த சிந்தனையா இருக்கும்போது வந்து அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கி நீங்க பண்ணக்கூடியது கடவுள் உங்களுக்கு அதுக்கான நேரத்தையும் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் ராஜேஷ். தேங்க்ஸ் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கும் உங்களோட வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் தெரிவிச்சதற்கும் மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். ராஜேஷ்னா வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கிளப் ஹவுஸில் கேட்டது அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே உரையாற்றிய உத்வேகம் ராஜேஷ் ஐயா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஐயாவுடைய உரையை கடைசி நேரத்தில் தான் கேட்க நேர்ந்தது. முக்கியமா அவர் பகிர்ந்துகிட்டது அவருடைய தாய் தந்தருடைய அவருடைய வளர்ச்சிக்கு எப்படி கடினமான சூழ்நிலை இருந்து உதவி பண்ணி அவரை இந்த நிலைக்கு உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத வந்து பதிவிட்டாரு. இந்த சமூகத்துல ஒவ்வொருத்தருடைய முயற்சிக்கும் பக்கத்துல பெண்கள் தான் முக்கியத்துவம் வகிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த தாய் உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அந்த தாய்க்கு முக்கிய பங்கு இருக்கிறது. எனவே தாய்மார்களை முக்கியத்துவம் கொடுத்து நாம் வயதான காலத்தில் அவர்களோடு உடனிருந்து அவர்களோடு பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அன்பு சகோதரருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அவருடைய இந்த பணி தொடர நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் உரை தொடங்கும் பொழுதே என்னால மட்டும்தான் சக்சஸ், நான் மட்டும்தான் இந்த சக்சஸ் காரணம் அப்படின்னு நினைச்சாலே அந்த ஈகோ தலைக்கு ஏறுது. ஸோ சக்சஸ் பண்றதுக்காக நம்ம உழைக்கணும், ஓடணும். ஆனா அந்த சக்சஸுக்கு காரணம் நான் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் எப்போதுமே வச்சுக்க கூடாது. அது ஒரு சிறப்பான ஒரு ஒரு அறிவுரை. நிறைய உதாரணங்கள் ரிஷிகேசன் ஐயா, காவ்யா,
அவங்க நாராயணன், நம்பிக்கை நாராயணன், எல்லா நம்பிக்கை மனிதர்கள் அவருடைய வரலாறுகளையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன, நான் பார்த்த ஒரு நம்பிக்கை மனிதர், அஹ், நம்பிக்கை மனிதரா இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க அவங்க வந்து அதை காப்பாற்றணுங்கிறதுல கவனமா இருக்கணுங்கிறது தான். இப்ப ராஜேஷ் அவர்கள் சொன்னாரு, நம்ம பெரிய பெரிய பிரபலங்கள் செலிபிரிட்டிஸை தான் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லுவோம். உதாரணத்துக்கு காமராஜர், அப்துல் கலாம், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அவங்க கடந்து வந்த பாதையை மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம ஊருக்கு பக்கத்துல, நம்ம சீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அவங்க குடும்ப சூழ்நிலை இருந்து அவங்க எப்படி மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க, வாழ்க்கையை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறோம், பார்க்கத்தான் ஒரு கவனிப்பா பாக்குறது இல்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுல எனது உறவினர் ஒருத்தர், சித்தப்பா முறை வேணும், அவரு திருச்சியில ஒரு பெரிய ஒரு ரயில்வே துறையில நல்ல பெரிய ஆபீசர். அவரெல்லாம் ஊருக்கு வந்தாருன்னா அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ராயலா வருவாங்க. பிள்ளைகள்லாம் அவ்வளவு விதவிதமா ட்ரெஸ் போட்டுருவாங்க. எங்க ஊர்லயே ஒரு ஒரு பணக்கார குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஏன்னா அவரு படிச்சு, கஷ்டப்பட்டு படிச்சு, சொன்ன மாதிரி நடந்து போய் ஸ்கூலுக்கு போய் அப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த ஒரு கிராமத்துல இருந்து நான் திருச்சியில போயிட்டு அவ்வளவு பெரிய உயர் பதவி, ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ரயில்வேல அவரு குவார்டர்ஸ்ல எல்லாம் நான் கல்லூரி படிக்கும்போது போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அவங்க வீட்டு வேலை செய்யறதுக்காகவே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல இருந்து பிக்கப் டிராப்புக்கு காரு அந்த மாதிரி. ஏன்னா அப்ப அதெல்லாம் ஒரு வியப்பா இருக்கும், இவ்வளவு ஒரு உயரிய பதவியில இவ்வளவு இதா இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டிலையும் ஒரு நல்ல பேரு. அவரு கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருவேளை சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் மேல வந்தாரு. ஆஹ் அவருக்கு இப்ப ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. பட் அவரு என்ன ஒரு இதுனா, அவரு சம்பாதிச்ச பணம், கோடிக்கணக்குல சொத்து எதுவுமே இப்ப இல்லை. ஏன்னா அவங்க பசங்க வந்து அத ஒரு மிஸ்யூஸா இல்ல அது எப்படியோ ஒரு தவறான ஒரு இதுல அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இப்ப எங்க நான் அந்த அந்த அப்ப பார்த்த எங்க சித்தப்பா சித்தியை தான் இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் பார்க்கல. அன்னைக்கு திடீர்னு அன்னைக்கு எங்க சித்தியை பார்க்கும்போது, என்னங்க சித்தி எப்படி இருக்கீங்கங்கும்போது அவங்க அவ்வளவு ஒரு ஏழ்மையான ஒரு இதுல இருக்காங்க. ஏன்னா அவங்கள நான் பார்த்தது வந்து வேற. இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அவ்வளவு ஏழ்மையா இருக்காங்க. தம்பி ஒரு 500 ரூபா தான் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் வாழ்ந்தவங்க. ஒரு இது அது அவங்க கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது காரணம் வந்து பிள்ளைகள் வந்து சரியில்லாதனால அது சம்பாதிச்சு எல்லாமே போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்கு. அதை காப்பாற்றணும். பிள்ளைங்க தான் அதை வந்து அதை மெயின்டைன் காப்பாற்றி அவங்க இது பண்ணணும். இந்த மாதிரி நல்ல பக்கத்திலேயே இன்ஸ்பிரேஷன் பண்ற அளவுக்கு நம்ம வீட்டை சுத்தி, நம்ம ஊரை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம அதுல எப்படி எப்படிலாம் அவங்க வளர்ந்தாங்க, எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் உழைச்சாங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டு உண்மையிலே அவர் சொல்லும்போது கூட பாருங்க, இதுல எனக்கு 1% தான் இது, மற்ற உழைப்பெல்லாம் மற்றவங்க தான் அப்படின்ட்டு அவ்வளவு இதா சொன்னாரு. ஸோ நன்றி, வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராஜேஷ் அவர்களுக்கு. நன்றி, வணக்கம், வாய்ப்பு. மிக்க நன்றிங்க சார். அவங்களுடைய சித்தி அவங்கள பத்தி பகிர்ந்துகிட்டதும் சிறப்பாக இருந்தது. அவங்கள பத்தி இந்த மாதிரி நம்ம அருகில் இருப்பவர்களை நம்ம கொண்டாட வேணும் அப்படிங்கறத இன்றைக்கு ராஜேஷ் மூலமாக நீங்களும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மிக்க நன்றி. கனகவல்லி வணக்கம், நீங்க பேசலாம். ராஜேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் இது முழுசாக கேட்கல. அந்த ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் யார் பற்றியே சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ தான் நான் கவனித்தேன். ஒரு நல்ல தளமாக இருக்குது. நான் இது இப்போ தான் ஒரு 4-5 நாளாக தான் இதில் இருக்கேன். எடுத்த உடனே ஒரு ஆணவம் பிடிச்ச சில குரூப்பில் போய் கோவப்பட்டு அப்படியே ஓரமாக இருந்துட்டேன். இது நல்ல தளமாக தெரிகிறது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். பேசி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
ரொம்ப மகிழ்ச்சிங்க கனகவள்ளி. முதன்முறையாக நம்ம கூட இணைஞ்சு நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை தினமும் கலந்துக்கிட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கிறோம். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நன்றி அனைவருக்கும். ராஜேஷ், நீங்க பேசுறீங்களா? சுகுமார் சார். ஆமா மேடம். ஆக்சுவலா வந்து ராஜேஷை பத்தி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து எனக்கு திரும்ப ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா இந்த ஜானி பிராவோன்னு சொல்லி ஒரு சில பத்தி சொல்லுவாங்க. அந்த ஜானி பிராவோ அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா ஒரு ஆர்மியில ஆபீசரா இருந்தாரு. அவரு ஃபிளைட்ல அந்த ஆர்மி அந்த 22 பேர் இருக்கக்கூடிய குழு வந்து எதிரி நாட்டுல சிக்கிரும். அவங்கள காப்பாத்துறதுக்காக இந்த ஜானி பிராவோங்கிறவர் மேல வந்து ஃபைட்டர் ஜெட்ல போயிட்டு இருப்பாரு. போகும்போது மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க எந்த ஃபயரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கீழே தங்களோட நாட்டு அமெரிக்கன் நாட்டோட அந்த ஆர்மி 22 பேர் வந்து கீழே சிக்கியிருப்பாங்க எதிரி நாட்டுக்கிட்ட. அப்ப அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் ஜானி பிராவோ போயிருப்பார். பட் மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்திருக்காது நீங்க ஃபயர் பண்றதுக்காக. அப்ப கீழ இருந்து என்ன சொல்லணும்னா கொஞ்சம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். மேல இருந்து அவர் என்ன பண்றது, மேல இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் வரவே இல்லை. அப்ப நான் சொல்லாம ஃபயர் பண்ணக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு சுச்சுவேஷன்ல ஃபுல்லா பனி மேகங்கள்லாம் மூடிடும், வெளிச்சம் ஒண்ணுமே தெரியாது, பூரா பாறைகளா இருக்கும். ஏமாந்தா அந்த அந்த ஃபைட்டர் ஜெட் போய் மோதி தானா வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் காது கொடுக்காம இவர் நேரா கீழே போய் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல வந்து எந்த சத்தமுமே இல்லை, எல்லாம் பயந்துட்டாங்க. தங்களோட நாட்டு ஆர்மி மேலேயே ஃபயர் பண்ணிட்டார் அப்படின்னு பயந்துட்டாங்க. ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கீழ இருந்து இந்த 22 பேர் இருக்கக்கூடிய குழுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. தொடர்ந்து ஃபயர் பண்ணுங்க, நாங்க தப்பிச்சிட்டோம், நாங்க வந்து நாங்க ஓடி வந்துட்டு இருக்கோம், நீங்க திரும்ப ஃபயர் பண்ணீங்கன்னா நாங்க திரும்ப தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் திரும்பவும் கீழே போய் ஃபயர் பண்ணி அந்த 22 பேரை காப்பாத்தி நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே ஜானி பிராவோ வந்து மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே திட்டுறாங்க. நான் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வராம நீங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டு தான் விழுகுது. அந்த 22 பேரை காப்பாத்துறதுக்காக எந்த ஒரு அப்ரிசியேஷனோ அவார்டோ அவருக்கு வழங்கப்படல. அப்போ இந்த இடத்துல நான் ஜானி பிராவோவா ராஜேஷ் பாக்குறேன். என்னன்னா எந்த ஒரு என்ன பெரிய நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அதுக்காக ஒரு அப்ரிசியேஷனோ ஒரு அவார்டோ எதுவுமே எதிர்பார்க்காம தான் செஞ்ச கடமைகளை வந்து தொடர்ந்து மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லா பீப்புளுமே வந்து தாங்க செஞ்சதுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. இது வரைக்கும் கிளப் ஹவுஸ்ல வந்து நான் ஒரு 3 வருஷமா ராஜேஷோட பயணம் பண்றேன். இந்த 3 வருஷத்துல வந்து அவர் எந்த ஒரு நல்லது காரியம் பண்ணாலும் நல்ல காரியம் பண்ண என்ன பண்ணிருக்கான்னு தெரியும். பட் ஆனா அதுக்கான அப்ரிசியேஷன் மத்தவங்க பாராட்டுவாங்க, மத்தவங்க ஒரு அவார்ட் கொடுப்பாங்க, மத்த ரிவார்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஆஹ் அதாவது யாருகிட்ட இருந்தும் ஒரு பைசா பணம் வாங்காம தன்னோட சொந்த மணியை வந்து மத்தவங்களுக்காக யூஸ் பண்ணி மத்தவங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ராஜேஷ் வந்து பெரிய நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை வந்து உயர்த்துவதற்கும் ஏழ்மையில் உள்ள மாணவர்களை வந்து முன்னேற்றக்கும் வந்து ராஜேஷ் வந்து ரொம்ப சிரமம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த தளத்துல எடுத்து அவரை வந்து இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில வந்து அவரை பெருமைப்படுத்திருக்கோம். பெரிய மனசோட நம்ம ஆரோக்கிய பிட்டோவும் கற்பவடி மேடம் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த தளம் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய இந்த தளத்துல வரக்கூடிய மனிதர்களுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல தளம் இருக்கு. எவ்ரிடே மார்னிங் வந்து அந்த டைமுக்கு ஷார்ப்பா ஸ்டார்ட் பண்ணி ஷார்ப்பா க்ளோஸ் பண்றாங்க. நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க, நிறைய பாசிட்டிவ்னஸ் இங்க கிடைக்குது அப்படிங்கறத வந்து நீங்க நண்பர்களுக்கு சொல்லி அவங்களையும் இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி நான் ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்க சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறோம். ஆனா அதை நம்ம வெளியே சொல்றதுல அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் நிறைய நம்மளுடைய சக்சஸ்க்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கறத அவர் பகிர்ந்துகிட்டாரு. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் சக்சஸா இருக்கலாம். ஆனா ரீசன் ஆஃப் சக்சஸ் நிறைய பேர் அந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தன்னுடைய இதை கூட பகிர்ந்து அளிக்கக்கூடிய அவர் தான் ராஜேஷ் அவர்கள். நீங்க சொன்னது மாதிரி நிறைய பேருக்கு, முக்கியமாக நம்பிக்கை நாராயணன் அவர்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவர் செய்யற உதவிகள் வெளியே சொல்லிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. நிச்சயமா இன்னும் நிறைய பேரு வந்து அவர் தொடர்ந்து உத்வேகம் தளம் மூலமாக அவர் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னொரு அன்பான கோரிக்கையாக வச்சுக்கிறோம். மிக்க நன்றி அனைவருக்கும். வேறு யாருக்கும் கருத்துக்கள் இல்லைன்னா ராஜேஷ் அவர்களுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். ராஜேஷ், நீங்க பேசலாம்.
ராஜேஷ் நீங்க பேசுறீங்களா? உங்களோட குரல் கேட்கல. ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. மைக் அன்மியூட்ல இருக்கு. இப்போ கேட்குறதா? கேக்குது, பேசலாம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்ஸ் கற்பகவல்லி. ஓகே, அகைன் இன்னைக்கு என்னை இன்வைட் பண்ணி, நேற்று என்னோட பிறந்த நாள், இன்னைக்கு என்னை இன்வைட் பண்ணி எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு டே கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சுகுமார் அகெயின் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு நல்ல நண்பர், ஆஸ் பிரிட்டோ as well. சுகுமாரன் நானும் சொன்ன மாதிரி மணிக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பேசிக்கிட்டே இருப்போம், பல விஷயங்கள் பேசுவோம். பட் யா, ஸோ ஒரு கிளப் ஹவுஸில் கிடைச்ச பல நல்லுள்ளங்களில் சுகுமார் அண்ட் பிரிட்டோ வில் ஆல்வேஸ் பி ஆன் த டாப் ஆஃப் த பிரமிட் ஃபார் மீ. ஸோ யா, நன்றி. தென் அதுக்கு பிறகு இன்னைக்கு முடிவுரைவாகவே நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு சொன்னால் அது சரியா வருமா இல்லையான்னு தெரியல, பட் ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை பேனலில் இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும். கிளப் ஹவுஸில் வந்துட்டு நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஆக்சுவலி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் வி ஆர் டாக்கிங் டு பீப்புள், அவங்களுக்கு அன்னைக்கு அந்த என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம், அவங்க என்ன மனநிலையில அன்னைக்கு நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது. இன்னைக்கு ஹார்ஷா பேசுறவங்க நாளைக்கு நம்மளோட நல்ல நண்பர்களாக கூட மாறிடுவாங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கேஷுவலா எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கங்க ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா வந்துட்டு இந்த புக் லான்ச் முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நடந்தது என் லைஃப்ல. எப்படின்னா ஒரு 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 ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கஷ்டப்பட்டவங்க இந்த கிளப் ஹவுஸ் பேனல்ல என்ன பாக்குறாங்க. எங்க பிரிட்டோட சரித்திரம் படைப்பும் தளத்துல எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேச வச்சிருந்தாங்க. அப்போ பேசும்போது ஒரு ஆடியன்ஸ், சராசரி ஆடியன்ஸ், நார்மலா இந்த மாதிரி கருத்து பேசுற குரூப்ஸ்க்கு வரமாட்டாங்களாம், இங்க வந்திருக்காங்க. அப்போ அந்த நான் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு மெசேஜ் பண்ணாங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பண்ணிட்டு பேச தொடங்கினாங்க. அப்போ அவங்களோட லைஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, யாருன்னு நான் ரிவீல் பண்ண விரும்பல. அப்போ என்ன மாதிரி பிரச்சனையும் ரிவீல் பண்ண விரும்பல. அப்போ அவங்க லைஃப் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னது ஒன்னே ஒன்று, இப்படியே லைஃப்பை வேஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, டெவலப் பண்ணணும், ஆனால் எப்படி டெவலப் ஆக போறேன்னு எனக்கு தெரியலைன்னு. அப்போ அவங்ககிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு எங்களோட ஏதாவது கைத்தொழில் தெரியுமா? அப்போ எனக்கு டெய்லரிங் தெரியும்னு சொன்னாங்க. அப்போ டெய்லரிங் தெரியும்னு சொன்னோடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்தது. டெய்லரிங் தெரியும், எங்கள் அம்மா எனக்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்தது. ஸோ அப்போ சரி, அப்போ நான் வந்துட்டு சரி ஓகே, அங்கங்கே பேசி 2-3 பேர்கிட்ட பேசி ஒரு ஓகே இவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனிங் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. இதை நான் பண்ணுறது சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை, இதனால வந்த சில விளைவுகள் அது சுகுமாருக்கு தெரியும், பிரிட்டோவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ யாருக்கோ நல்லது பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டோம், நல்லது பண்ணையும் தொடங்கியாச்சு. ஆனால் நம்ம நல்லது பண்ணுறது வந்து உலகத்தை சொல்லணும்னு தேவை கிடையாது, இப்போவுமே சொன்னது கிடையாது. அப்போ அவங்கள வந்துட்டு ஒரு வருஷம் அவங்கள படிக்க வைக்கணுங்கிறதுக்கு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க படிக்கவும் தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல் பண்ணி பாண்டிச்சேரி போயிட்டு வராங்க. போகிறதுக்கு 2 hours, வர்றதுக்கு 2 hours, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ அவங்கள படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, லைஃப்பில் இன்னொரு பெண்மணி, ஒரு சிங்கிள் பேரண்ட் டெவலப் ஆகட்டும்னு ஒரு தாட்டில் மட்டும்தான் போயிருந்தது. அப்போ சிஏஹெச்ல வந்துட்டு நம்ம போகிற தளங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ மாதிரி வர தொடங்கிருச்சு. பட் ஆனால் இன்னைக்கு இதை சொல்றது சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுக்கு பிறகு வந்துட்டு ஓவர் அ பீரியட் தென் த பீப்புள் ஹூ ஸ்போக் பேட் திங்ஸ் அபவுட் த சிச்சுவேஷன் ரியலைஸ் தட் இட் இஸ் நாட் த கேஸ், தட் பர்சன் வாஸ் டெவலப்பிங் தேர் லைஃப். அதுக்கு பிறகு வந்துட்டு சாரி சொல்லி அதெல்லாம் நடந்தது பின்னாடி ஒரு 8-9 மாச காலங்களுக்கு பிறகு. பட் ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்டல் சுச்சுவேஷனுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் நான் நினைக்கிறேன். அண்ட் இட் ரியலி புட் மீ த்ரூ இமோஷனல் ட்ராமா இன் சிஹெச். நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது அதனால வர விளைவுகள் ரொம்ப பேடாக இருக்கும் போல அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் வந்து ஐ டுக் அ ஸ்டெப் பேக் ஃப்ரம் இன்டராக்டிங் வித் பீப்புள். ஸோ கிளப் ஹவுஸ் வந்து இஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் டு இன்டராக்ட் வித் பீப்புள், டு இம்ப்ரூவ் அவர் oratory skills. Plus, if you have some good things to do for people, just do it. அதை வந்துட்டு வெளில சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் இதை சொல்லவே இல்லை, நான் இதை ரிப்பீட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்டல் சுச்சுவேஷனுக்குலாம் லைஃப்ல போகவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு வரை யாரையும் ஜட்ஜ் பண்ணதில்லை. என்ன கஷ்டத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா நான் அப்போ யோசிக்கும் போது நம்ம அந்த காலத்துல இவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்கோம், இன்னைக்கு இவங்க கோத்ரூ பண்றாங்க, நம்ம இவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணலாங்கிற ஒரு ஆங்கிள் மட்டுமே தான் வந்துட்டு that's what my mom did to me, that's what my father did to the people around it, and exactly that traits is what I'm trying to follow. So எனிவேஸ் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஜட்ஜ்மெண்டல், ஈகோ இது எல்லாமே வாழ்க்கையில் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப சுகமாகவும் இருக்கும். மற்றவர்களின் வாழ்க்கையும் சுகமாக இருக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சாரி பிட்டோ இஃப் ஐ ஹவ் ஜஸ்ட் வேவர்ட் ஆஃப் அ பிட். தேங்க்யூ. நன்றிங்க ராஜேஷ். நிச்சயமா இந்த கிளப் ஹவுஸ் நிறைய பேர்த்துக்கு நிறைய வழி காமிச்சிருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுடைய நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளாக எடுத்துட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கணும். எதுவாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அதுலேருந்து நம்ம பாசிட்டிவ்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லி உங்களுடைய ஏற்புரை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டதற்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் பகிர்ந்து கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ரச்சனா டிசைன், கிரீன் சாண்ட், அன்பு சார், சிருஷ்டி மேனேஜ்மெண்ட், சுகுமார் சார், கனகவல்லி, ஜேசுராஜா, ஆலயம், திலகவதி மேம் அனைவருக்குமே நன்றி. அன்பு சாரும் சொல்லியிருக்காரு, ராஜேஷ்க்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், நிறைய கருத்துக்கள் தேவையான கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அருமையான பகிர்வுன்னு சொல்லி ஜெயசுராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆலயம் திலகவதி மேமும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சரவணன் அவர்களும் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கிரீன் சாண்ட் அவர்கள் நீண்ட நாள் கழித்து இங்கே வந்திருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி தன் மகிழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார். மிக்க நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் மஞ்சு பார்கவி அவர்களின் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.